11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். கிரிக்கெட் தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வழியா வேர்ல்டு கப் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. இந்தியாவுக்கு 3 ஸ்டார் கிடைச்சிருச்சு. அதோட அந்த ஒரு சூட்டா உலகத்தின் மிகப்பெரிய கிரிக்கெட் திருவிழா IPL மார்ச் மாசம் 28ஆம் தேதி ஆரம்பிக்குது. அதுவும் முதல் மேட்சே மங்களகரமா டிஃபெண்டிங் சாம்பியன் RCB வார்சஸ் மேட்சுக்கு 300ன்னு கர்ஜிக்கிற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். 2 டீமும் பெங்களூர்ல மல்லு கட்டிக்க போறாங்க. 2017க்கு அப்புறம் முதல் தடவை இவங்க 2 டீமும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மோத போறாங்க. இதுதான். வணக்கம் ப்ரோ, கீகா ப்ரோ. IPL ஷெட்யூலோட 20 மேட்ச் வந்து இருக்குது. அதை பத்தி நம்ம இப்ப பேச போறோம். ஷெட்யூல பாத்தீங்க, ஷெட்யூல பத்தி என்ன சொல்ல வரீங்க? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா முதல் மேட்சே ஃபயரா ஸ்டார்ட் ஆகுது. நீங்க சொன்ன மாதிரி 2017க்கு அப்புறம் 2017ல இவங்க 2 பேரும் தான் ஆடினாங்க. SRH vs RCB. அப்பவுமே ஒரு ஃபயரான மேட்ச் தான். ஏன்னா போன சீசனோடைய 2016 ஃபைனலிஸ்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப இவங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சரி, ஓப்பனிங் மேட்சே நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த சைடு RCB, இந்த சைடு SRH. பெங்களூர்ல அந்த போன வருஷத்துல இருந்து ஒரு வருஷமா ஸ்டேடியம் யூஸ் பண்ணவே இல்ல. நல்லா ஃப்ரெஷ் பிச்சா வரப்போகுது. இந்த சைடு இவங்க சைடும் பேட்டிங் ஸ்ட்ராங்கு, இந்த சைடு SRHம் பேட்டிங் செம ஸ்ட்ராங்கு. எனக்கு தெரிஞ்சு 300 காட்ஸ் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி வைக்கலாம். 300 இந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தம்பிக்கு இப்பதான் சரியான டைம். இப்ப 300 ஆட் போடலாம் கண்டிப்பா. ஏன்னா IPL கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் வேற மாதிரி தான் இருக்கும். அது ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் தான் கொஞ்சம் நல்லாவே பேட் பாலுக்கு வரும். இந்த ஒரு வருஷம் கேப் அப்படிங்கிறது பெங்களூர்ல எனக்கு தெரிஞ்சு இந்த 300 ஆன் கார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். மேபி அது எப்படி வேணாலும் போகலாம். இந்த வேர்ல்ட் கப் மாதிரி பேட் அண்ட் பால்க்கு ஈக்குவல் கான்டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். பட் ரெண்டு சைடும் நல்ல ஹெவி பேட்டிங் வச்சிருக்கனால 300 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து சன்ரைசர்ஸ் பேட்டிங்ல அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் ஸ்ட்ரென்த்தா தெரியுது. ஆனா டிராவிஸ் ஹெட் எனக்கு அந்த 4 ஓவர்சீஸ் காம்பினேஷன் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இடிக்குது. ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் யாருமே இதுவா இல்லை. டிராவிஸ் ஹெட் ஒன்னும் கிளிக் ஆகல இந்த வேர்ல்டு கப். அது ஒரு கன்சர்னு. பேட் கமின்ஸ் வருவாரா? கிளாஸ்னு விளையாடவே இல்லை. கிளாஸ்னு வந்து அந்த SA T20 பெருசா படல. அது ஒரு பிரச்சனை. இன்னொன்னு கமின்ஸ் வருவாரான்னு கேள்வி இருக்குது. கமின்ஸ் வரலைன்னா கேப்டன் யாரு? பெரிய பஞ்சாயத்து SRH தலையில. ஏன்னா கமின்ஸ் வருவாரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற பெரிய கையே கமின்ஸ் தான். கமின்ஸ் இல்லைன்னா இவங்க என்னதான் 300 அடிச்சாலும் 280 கொடுத்தாம இவங்களால முடிக்க முடியாது. அந்த மாதிரி பிரச்சனை சன்ரைஸுக்கு இருக்கு. அதனால இவங்க மேட்சுக்கு மேட்ச் 280 அடிக்கணும். அந்த பிரச்சனை இவங்க கிட்ட இருக்குது. RCBல ஏசலூட்டு இல்ல. இந்த வருஷம் குஜராத் ஜெயின்ஸ் சொன்னாங்களே WPLல, அந்த நிலைமை தான் வரும். அது ஆனா அது கஷ்டம். அந்த மாதிரி வந்துட்டா இவங்களால கண்டெயின் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா லீட் பவுலிங் பெருசா இல்ல. ஸ்பின்னரும் இவங்க போய் எடுக்கல. ஸ்பின்னர் உண்மையா சொல்ல போனா ரவி பிஷ்னாய்க்கு இவங்க போயிருக்கணும். ரவி பிஷ்னாயும் விட்டாங்க. வேற யாரையும் எடுத்த மாதிரி தெரியல. அந்த இவரு ஜீஷான் அன்சாரி இவங்களேதான் நம்பி போக வேண்டிய கட்டாயம். அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இஷான் மல்லிங்கா போன வருஷம் ஸ்டார்ட் ப்ராமிஸா இருந்துச்சு. 7 மேட்சுக்கு 13 விக்கெட் எடுத்து மாஸ் பண்ணாரு. அதுக்கு ரெப்ளிகேட் பண்ணுவாரான்னு ஒரு கேள்வி. அது ஒரு இது வருது சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும். இது வந்து நம்ம இல்ல இப்ப கவனிச்சீங்களா? நீங்க ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சிருங்க. நம்பர் 1 T20 பேட்டரும் நம்பர் 2 T20 பேட்டர் 2 பேருமே இப்ப அவங்க கிட்டதான். 2 பேரும் ஓப்பனிங் வந்தாலும் இன்னும் ஃபயரா இருக்கும். இந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ்லயும் பார்க்கலாம். அவங்க சன்ரைசர்ஸோட இந்தியன் கோர் ஹெட் இருக்கனால நம்ம டாப் 3 கண்ணு அப்படின்னு சொல்லலாம். சன்ரைசர்ஸ் இந்தியன் கோர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது. சமார் ரவிச்சந்திரன், அவர் அனிகேத் வர்மா, இவரு நிதிஷ்குமார் ரெட்டி, இந்த கோர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது. பாக்குறது ஓவர்சீஸ் தான் கொஞ்சம் இதுவா இருக்குது. RCB இந்த பக்கம் வந்தா ஏசலூட்டு வருவாரா? அந்த ஒரு கன்ஃபர்மேட்டரி கேள்வி இருக்குது. ஏன்னா இங்கிடி விட்டாங்க. இந்த வேர்ல்டு கப் இங்கிடி இவங்க ரிலீஸ் பண்ணாங்க, டஃபி எடுத்தாங்க. கான்ட்ராஸ்டா என்ன ஆச்சுன்னா இங்கிடி மாஸ் பண்ணிட்டாரு, டஃபியை போட்டு பொலன்னு பொழந்துட்டாங்க. ஏசலூட்டு இல்லாம டஃபியை வச்சு ஆடுவாங்களா, துஷாரா வச்சு ஆடுவாங்களான்னு ஒரு கேள்வி வருது. அப்படியே பார்ப்போம். ஷெட்யூல ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துருவோம். ஒரு டீமுக்கு ஷெட்யூல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதுதான் பார்க்க போறோம்.
ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் ஷெட்யூல் தான் வந்திருக்கு. அதாவது எலெக்ஷன்ஸ் 20 மேட்ச் வர்றதால, சாரி, ஜெனரல் எலெக்ஷன்ஸ் வர்றதால அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஷெட்யூல்ஸ் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஃபேஸ் ஆஃப் ஷெட்யூல்ஸ் நமக்கு வரும். அதுல இருந்து நமக்கு கண்ட்ரோலா தெரியும். இந்த வருஷம் 84 மேட்சஸ் எக்ஸ்டெண்ட் பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டீமுக்கும் 16 மேட்சஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஃபுல் ஷெட்யூல் வந்தவொடனே தான் தெரியும். இப்போதைக்கு 20 மேட்சுக்கான ஷெட்யூல் வந்திருக்கு. ஒவ்வொரு டீமும் 4 மேட்சஸ் ஆடுறாங்க. ஸோ இதுல வந்து ஒவ்வொரு டீமா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எஸ் கூட முதல் மேட்ச் பெங்களூர்ல ஆடுறாங்க. அடுத்து அவங்களுக்கு 2வது மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கேப். அதுக்கப்புறம் 5ஆம் தேதி ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே. எஸ், ஏப்ரல் 5 சிஎஸ்கே அகைன்ஸ்ட் ஆடுறாங்க அகைன் இன் பெங்களூர். முதல் 2 ஹோம் மேட்சஸ். அது முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு 5 நாள் கேப். 10ஆம் தேதி ஒரு 10ஆம் தேதி ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட கவுஹாத்தியில் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரே நாள் கேப்பும் மறுபடியும் 12ஆம் தேதி மும்பை இந்தியன்ஸ் அகைன்ஸ்டா மும்பையில் ஆடுறாங்க. முதல் 2 ஹோம் மேட்சஸ் எகெயின்ஸ்ட் எஸ்ஆர்எச் அண்ட் சிஎஸ்கே. அடுத்து கவுஹாத்தி போறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் எகெயின்ஸ்ட் ஆட. அதுக்கப்புறம் மும்பைக்கு வராங்க மும்பை இந்தியன்ஸ் எகெயின்ஸ்ட் ஆட. அவங்களுக்கு வந்து இந்த ஹோம் ஷெட்யூல் ஃபர்ஸ்ட் 2 மேட்சுக்கு வந்து ஒரு வாரம் கேப். நல்ல ஒரு பெரிய கேப். ஹோம்ல பெருசா டிராவல் இல்ல, அங்கேயே ஆடிக்கலாம். அடுத்து 3வது மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் எகெயின்ஸ்டா கவுஹாத்தி போறாங்க. அது முடிஞ்சு ரெஸ்டே கிடையாது, மும்பைல வராங்க. 2 அவே கேம்ஸுமே வந்து வித்தவுட் ரெஸ்ட் ஆடுறாங்க. ஸோ இந்த முதல் ஃபேஸ் அப்படிங்கிறது டீமை நல்லா செட் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். போன சீசன் நல்லா செட் ஆகி வந்த டீம் தான். ஆஃப்டர் மெகா ஆப்ஷன் வரல, ஒரு மினி ஆப்ஷனுக்கு அப்புறம் தான் வராங்க. செட்டான ஒரு டீம் தான். பட் புது சீசனுக்கு புது கோர், இந்த ஒரு சில மாற்றங்கள் இதெல்லாம் வச்சு செட் பண்றதுக்கான ஒரு காலகட்டங்கள் தான் இந்த முதல் 4 மேட்சஸ். இந்த 4 மேட்சஸ்ல ஒரு 3 மேட்சஸ் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டீம் ஆல்மோஸ்ட் அங்க செட்டு. அதுக்கப்புறம் வர மேட்சஸ் அப்படியே வின் பண்ணி இந்த டாப் 2 பொசிஷனுக்கு எய்ம் பண்ணலாம். ஸோ முதல் 4 மேட்ச் அப்படிங்கிறது, இதுல முதல் 2 ஹோம் கேம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பெரிய கேப் கிடைக்கிறது, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ அடுத்த 2 அவே கேம்ஸ் போறாங்க. ஸோ இந்த 4ல என்ன பொறுத்த வரைக்கும் they can be able to win 3 அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். வித் ஸ்குவாட் வித் இந்த இது வச்சிருக்கும் போது ஒரு 3 மேட்ச் இங்கேயே வின் பண்றதுக்கான ஒரு சாலிடான டீமா இருக்கும் ஆர்சிபி அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இந்த ஆர்சிபி டீம் எவ்வளவு மேட்ச் வின் பண்ணுவாங்க அவுட் ஆஃப் 4? அது நம்ம வந்து மேட்சோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தா. ஏன்னா இப்ப இருக்கிற ஆர்சிபி டீம், கரண்ட் ஆர்சிபி டீம்ல சால்ட்டுக்கே சரியா பேட்ல படல. கோலியை நீங்க வந்து கன்சிஸ்டன்டா ஆடிப்பாரு, படிக்கல் ஆடிப்பாரு. இந்த டீம்லயே ஃபாரின் ஸ்லாட்ல வந்து பிரச்சனை இருக்குது. சால்ட்டு பேட்ல படமாட்டுது. டேவிடு இன்ஜுரிக்கு அப்புறம் பெருசா ஆடல. அந்த இடத்துல ஷெப்பர்டு கூட ஆடிப்பாரு. ஏசலுட்டோட அவைலபிலிட்டி பெரிய கேள்விக்குறி இருக்குது. 4வது ஸ்லாட் வந்து இன்னும் ஒரு ஆள் குறையுது. ஏசலுட்டு போட்டுருவாரு. டேவிடு ஷெப்பர்டு 2 பேரும் வச்சு 2 பேருமே ஆடுவாங்க. அதுதான் டேவிடோட ஃபார்ம் கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. அந்த இடத்துல இவங்க பெத்தல் வச்சு கூட ஆடிக்கலாம். பெத்தல் வச்சு ஆடினாங்கன்னா அந்த ஒரு பிரச்சனை ஓரளவு அவங்க சரி பண்ணிக்கலாம். ஸ்டில் இது வந்து மேட்சை பொறுத்துதான். அது அந்த மேட்ச் டைமுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த எத்தனை மேட்ச் ஜெயிப்பாங்க. ஆர்சிபிக்கு இப்ப இருக்கிற ஷெட்யூல் படி பார்த்தா அவங்களுக்கு வந்து 3 மேட்ச் வந்து அட்வான்டேஜ் இருக்குது. கொஞ்சம் நல்ல கேப் இருக்குது அவங்களுக்கு. அதுவும் சிஎஸ்கே மேட்ச்லாம் ஒரு வாரம் ரெஸ்ட் கிடைக்குது அவங்களுக்கு. ஆனா சிஎஸ்கே மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச். ஆர்சிபி தொடர்ந்து சின்னசாமியில ஜெயிச்சிங்கன்னே வராங்க அகைன்ஸ்ட் சிஎஸ்கே. 2024 இருந்து அந்த ஒரு தொடர்ந்து கண்டினியூஸா 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க சிஎஸ்கே அகைன்ஸ்டா. சிஎஸ்கே அவங்க வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய பாயிண்ட்ல இருக்கிறாங்க ஆர்சிபி அகைன்ஸ்டா. ஏன்னா ரொம்ப டாமினேட் பண்ண சைடா இருந்துச்சு சிஎஸ்கே ஆர்சிபி அகைன்ஸ்டா. கடந்த 2 வருஷம் சரியா போகல. அதை மாத்தி அமைக்கிறது சிஎஸ்கே வரிஞ்சு கட்டின்னு வருவாங்க. வித் பேட்டிங் யூனிட் வச்சிருக்கிறது அவங்களும் ஒரு 300 எய்ம் பண்ற பேட்டிங் யூனிட்டோட தான் வராங்க. அப்படின்னு இருக்கும்போது அந்த மேட்ச் கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச். ஏப்ரல் 12ஆம் தேதி மும்பை இந்தியன்ஸ். அந்த ஒரு செலிப்ரேஷன் அவங்க கண்ணு முன்னாடி இருந்துகிட்டே இருக்கும். மும்பை எஸ்பெஷலி மும்பை ஃபேன்ஸுக்கும் சரி. ஏன்னா அந்த ஒரு செலிப்ரேஷன் ஆர்சிபி வந்து மும்பையை ஜெயிச்சிட்ட உடனே தலையை வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணிடுவான் கோலி. அதுக்கு 2 பேரோட ரியாக்ஷன் நார்மலா ஒரு ரியாக்ஷனை கொடுத்திருந்தா இந்த பஞ்சாயத்தே வந்திருக்காது. ஒருத்தன் காலு மேல காலு போட்டுன்னு அப்படி பார்ப்பான். ஒரு ஆளு சேர்ல உட்காந்துக்குன்னு இதெல்லாம் பார்க்க வேண்டிய நிலைமையான்ற மாதிரி பார்த்துன்னு இருப்பாங்க. அதனால மும்பையும் வரிஞ்சு கட்டின்னு வரும். சூரியகுமார் யாதவ் அகைன்ஸ்ட் ஆர்சிபி இன் மும்பை மோர் லீத்தல். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 2023 38 பாலுக்கு 83 அடிப்பாரு. சிமிலர் ஸ்கோரே 2024 அடிச்சாரு. போன வருஷம் கூட ஒரு ஸ்டார்ட் போன வருஷம் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. 25 ரன் 30 ரன் அடிச்சிருந்தாரு 24 பாலுக்கும் என்னவோ.
அதான் போன வருஷம் மட்டும் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆனால் சூரியகுமார் யாதவ் வரிஞ்சு கட்டின்னு வருவாரு. ஆர்சிபியை லேஸ்ல எடுத்துக்க மாட்டாங்க. மும்பை ஒரே ஒரு நாள் தான் கேப் இருக்குது. அதான் அப்படியே அடுத்த டீமுக்கு போயிடலாம். இல்ல நான் சொல்லலாம் ஒரு எண்டு பஞ்சேலாக்கு நான் சொல்லிடுறேன். தீராத கணக்கு இந்த தீபாவளிக்கு இருக்குடா. குண்டெல்லாம் வாங்கிட்டேன். வின்டன் டீகாக்கு, மயங்க் மார்க்கண்டே, அப்புறம் ஷஃபேன் ரூதர்ஃபோர்டு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். குண்டெல்லாம் வாங்கிட்டேன். 12ஆம் தேதி எரிஞ்சிட வேண்டியதுதான். ஏப்ரல் 12 ஒரு பெரிய லெஃப்ட் ஹேண்டர் வரியா வில்ஜாக்ஸ் வராப்புல. நீ ரைட் ஹேண்டர் வச்சிருக்கியா? ஏன்னா வில்ஜாக்ஸ் இந்த பேட்சுக்கு கொண்டு வராங்க. ஏன்னா பெத்தலு படிக்கலு அவங்க எல்லாம் டிரைலே பண்ற மாதிரிக்கு வில்ஜாக்ஸ் உள்ள கொண்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்த டீமுக்கு அப்படியே போவோம். அடுத்து அவங்க கூட விளையாடுற ஆர்சிபியோட விளையாடுற எஸ்ஆர்ஹெச்சுக்கு போவோம். எஸ்ஆர்ஹெச் முதல் மேட்ச் பெங்களூர்ல. நான் எஸ்ஆர்ஹெச் ஷெட்யூல் நான் சொல்றேன். இந்த இடத்துல பாருங்க, அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எஸ்ஆர்ஹெச். ஃபர்ஸ்ட் மேட்ச் பெங்களூர்ல ஆர்சிபிக்கு எகென்ஸ்டா. அடுத்த மேட்ச் அவங்களுக்கு கேகேஆருக்கு எகென்ஸ்டா கொல்கத்தால, கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ்ல ஏப்ரல் 2ஆம் தேதி. மூணாவது மேட்ச் 3 நாளுக்கு கேப் கழிச்சு எஸ்ஆர்ஹெச் எல்எஸ்டிக்கு எகென்ஸ்டா ஆஃப்டர்நூன் கேம் ஹைதராபாத்ல. நோட் த பாயிண்ட், அண்டர்லைன் ஆஃப்டர்நூன் கேம், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹைதராபாத்ல ஆஃப்டர்நூன் நடந்துச்சு அப்படின்னா சம்பவம் உறுதி. நான் இப்பவே எழுதி தரேன். 250ங்கிறது மினிமம் ஸ்கோரா இருக்க போதாங்க. அடுத்து 4வது மேட்ச், கடைசி மேட்ச் இந்த ஷெட்யூல் அவங்களுடைய கடைசி மேட்ச் யாரு கூடனா பஞ்சாப் கிங்ஸ் எகென்ஸ்டா முலான்பூர்ல. அந்த ஒண்ணு மட்டும்தான் அவங்களுக்கு சவாலா இருக்கும் இந்த 4 மேட்சஸ்ல. பெங்களூர்ல பெரிய ஸ்கோர் கன்வெர்ட் பண்ணிடலாம் அவங்களுடைய இந்த 300ங்கிறது. கொல்கத்தாலயும் அதே நிலைமை தான். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கொல்கத்தாவும் ஓரளவுக்கு அப்படிதான் இருக்கும். ஸ்பின் ஆகும். பட் நல்லா பேட்டிங் ஹெவி வச்சிருக்க டீம் வந்து ஃபைட் பண்ணி ஒரு பெரிய ஸ்கோர் எடுத்துட்டு போகலாம். அடுத்ததான் இங்க ஹைதராபாத்ல ஹோம் கிரவுண்ட்ல ஆடுறாங்க எகென்ஸ்ட் எல்எஸ்டி. ஆஃப்டர்நூன் கேம். அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஹோம் கேம் தான் இந்த சீசன்ல, சாரி இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல. சோ இதுல வந்து 3 அட்வான்டேஜ் கேம் அவங்களுக்கு பெரிய ஸ்கோரா கன்வெர்ட் பண்றதுக்கு. இந்த 3 கேமை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாவே அவங்களுமே அந்த டாப் 4க்கான ரேஸ்ல வந்து ஆன்ல இருக்கணும். முலான்பூர்ல மட்டும்தான் அவங்களுக்கு ஒரே ஒரு சவால் இருக்கு. அதுவுமே ஆஃப்டர்நூன் கேம் ஆடுறாங்க முலான்பூர்ல. 2 ஆஃப்டர்நூன் கேம், ஃபர்ஸ்ட் 2 டே ஈவினிங் கேம்ஸ் ஆடுறாங்க. சோ எஸ்ஆர்ஹெச் எப்படி பாக்குறீங்க? தான் ஆடுற 3 பிச்சுமே வந்து வச்சு பொழக்கிற பிச்சுங்க. இது ஆர்சிபி பிச்சுல கடைசியா ஆடினப்ப 280 அடிச்சாங்க ஹையஸ்ட் ஸ்கோரு. கேகேஆர் கூட போன வருஷம் வச்சு இடின்னு அடிச்சாங்க. கேகேஆரை போட்டு ஒண்ணுமே இல்லாம போச்சு. லாஸ்ட் மேட்ச்ல வச்சு 260 அடிச்சாங்க. கிளாஸ் எல்லாம் செஞ்சுரி அடிச்சு. இந்த பக்கம் வந்தா மதியான மேட்ச் நீங்க சொன்ன மாதிரியே போன வருஷம் மேட்ச் உப்பல்ல வந்து இறங்கின உடனே ஹைதராபாத் ராஜஸ்தான் அங்கே பாரு இது இங்கே பாரு அதுன்னு வச்சு சுழட்டி எடுத்துட்டாங்க. அந்த மேட்ச் வச்சு பொழந்துட்டாங்க. முல்லன்பூர் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். ஆனா மதியான மேட்ச் முல்லன்பூர்ன்றதுனால அது எப்படி இருக்கும்னு தெரியாது. இவங்க அடிச்சா ரன்னு பறந்துரும். ஸ்லிப் ஆயிட்டா எனக்கு இந்த உப்பல்லையும் சரி முல்லன்பூர்லயும் சரி ரன்னு வந்துட்டா 230 240ன்னு போயினே இருக்கும். ஸ்லிப் ஆயிட்டா 150 160ன்னு அமிங்கிருவாங்க. அதுதான் ஒரு பிரச்சனை சன்ரைசர்ஸ் கிட்ட. சன்ரைசர்ஸ் கண்டெயின் பண்ற ஆளுங்க தான் எனக்கு இப்ப தெரியல. பவுலிங் யூனிட் தான் பெரிய இதுவா இருக்குது ஹைதராபாத். என்ன பண்றாங்கன்னு பாப்போம் ஹைதராபாத்தும். ஆனா என்டர்டைன்மெண்டான பிக்சர்ஸ் எஸ்ஆர்ஹெச் மாட்டுச்சுன்னா பறந்துடும் ஸ்கோர். கண்டிப்பா. அபிஷேக் இஷான்லாம் எப்படி என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்க்க நானும் அவங்களோட காத்துட்டு இருக்கேன். அடுத்து அப்படியே நமக்கு வந்துருவோம். நம்ம தான் 2வது மேட்ச் ஆடுறோம் ஞாயிற்றுக்கிழமை. முதல் மேட்ச் சாமிக்கு தான். நான் ஐபிஎல் கமிட்டிக்கு நான் கேக்குறேன். எங்களுக்கு கஷ்டம்னா கர்ண பிரபுவா வந்து 2 பாயிண்ட் கொடுக்கறதே கல்கத்தாக்காரன் தான். அவனை தூயின் வந்து முதல் மேட்ச் கொடுத்து பாயிண்ட புடுங்கன்னா நியாயமா? எங்களுக்கு இருக்கிறதுலே பாயிண்ட் கொடுக்கறதுன்னு அவன் மட்டும்தான் தருவான். வேற எவனா இருந்தாலும் சண்டை போட்டு பாயிண்ட் எடுன்னு எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற ஒருத்தவனை இல்ல எல்லாருமே மங்களகரமா மஞ்சள் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்க எப்பவுமே ஐபிஎல் மங்களகரமா பர்பிள் கார்னு அடிச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப அவனை கொண்டு வந்து முதல் மேட்ச் போட்டுட்டீங்கன்னா நாங்க யாருக்கு சாமி கொடுற அந்த 2 பாயிண்ட் அவன் எடுத்துட்டு போயிடுவான். அந்த பிக்சரை நான் பார்த்தேன். இருக்கிறதுல நமக்கு ஓரளவுக்கு நமக்காக ஒரு ஆளுன்னு இருக்கிறது கேகேஆர். மீதி 3மே வில்லங்கமான பார்ட்டி. டிசி ராஜஸ்தான், ஆர்சிபி. ஏன்னா டிசி வந்து எப்ப எப்படி இருப்பானே தெரியாது. டிசி மும்பை கிட்ட ஒரு டம்மின்னு நினைச்சு நம்ம போவோம். நம்ம அந்த சீசன் நம்மளை போட்டு கும்மி எடுத்துருவோம். டிசி ஸ்ட்ராங்கா இருக்குது டஃபா இருப்பான்னு நினைச்சு போவோம். அந்த சீசன் நம்ம பாயிண்ட் எடுத்துன்னு வருவோம். ராஜஸ்தானு பெரிய தலைவலி.
ஆட் இயர்ல எப்படியாவது ராஜஸ்தானை செஞ்சிருவோம், ஈவன் இயர்ல ராஜஸ்தானை திருப்பி போட்டு நம்மள செய்யும். இது இன்ட்ரெஸ்டிங்கான இதுன்னா கவுகாத்தில மும்பை இந்தியன்ஸ் தடவை விளையாட போகுது. இது வரைக்கும் கவுகாத்தில விளையாடுனது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் விளையாட போறாங்க ராஜஸ்தானுக்கு அகேன்ஸ்டா. எஸ், ஆக்சுவலா மும்பை இந்தியன்ஸ்மே குவைட் இன்ட்ரெஸ்டிங் பிக்சர்ஸ் சொல்லுவேன் நானு. கேகேஆருக்கு அகேன்ஸ்டா முதல் மேட்ச் மும்பைல, அடுத்து டெல்லியில ஆஃப்டர்நூன் கேம் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டா. மும்பை இந்தியன்ஸ் கடந்த 2-3 வருஷமா அந்த ஸ்பின்ல கொஞ்சம் திணறிட்டு இருந்தாங்க. ஸ்பின் ட்ராக்ஸ் எல்லாம் போற இடத்துல அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் இல்லாம திணறிட்டு இருந்தாங்க. பட் இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்பின் யூனிட் நல்லா செட் பண்ணிருக்காங்க. ஒரு ஆஃப்டர்நூன் கேம் டெல்லியில கண்டிப்பா ஸ்பின்னுக்கு அசிஸ்டன்டா இருக்கும். அந்த இடத்துல மும்பை இந்தியன்ஸோட ஸ்பின் யூனிட்டை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா நான் பாக்குறேன் ரெண்டாவது கேம் எகென்ஸ்ட் டெல்லி. அதுக்கப்புறம் கவுஹாத்தி போறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அகென்ஸ்டா. அங்கேயுமே ஸ்பின் கொஞ்சம் ஓரளவுக்கு விளையாடு. போன சீசன் நம்ம பார்த்தோம், நிறைய கேம்ஸ் கிடைக்கல. ஐ திங்க் இந்த வருஷம் கவுஹாத்தில நிறைய மேட்சஸ் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் ராஜஸ்தான் ராயல்ஸ். அப்படி இருக்கும்போது தொடர்ந்து 2 மேட்ச் மும்பை இந்தியன்ஸோட ஸ்பின்னர்ஸுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் தரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நல்லா டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். அங்கிருந்து வந்துட்டோம் அப்படின்னா நீங்க சொன்ன அந்த 12ஆம் தேதி தீராத கணக்கு இந்த தீபாவளிக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி 12ஆம் தேதி ஆர்சிபிக்கு அகென்ஸ்டா அகைன் பேக் டு ஹோம். நமக்கு வந்து டிராவல் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி நான் பாக்குறேன். இந்த ஃபர்ஸ்ட் 4 கேம்ஸ்ல மும்பைல இருந்து நம்ம இங்க போறோம், ஃபர்ஸ்ட் டெல்லி போய் டெல்லியில இருந்து கவுஹாத்தி போய் திரும்பவும் மும்பை வராங்க. ஸோ ஹோம் கேம்ஸ் தொடர்ந்த மாதிரி ஆர்சிபிக்குலாம் ஒரு 7 நாள் அங்கேயே ஹோம்லயே உங்களுக்கு நாள் கிடைச்சது. மும்பை இந்தியன்ஸுக்கு அது அப்படி இல்லாத மாதிரி நான் பாக்குறேன், அந்த ஒரு அட்வான்டேஜ் இல்லாத மாதிரி பாக்குறேன். பட் ஸ்டில் மும்பை இந்தியன்ஸ் எப்படி விளையாட போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா சவால்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் மும்பைல ஆடிட்டு அதுக்கப்புறம் 2 நாளா ஸ்பின் ட்ராக் ஆடுறோம். திரும்ப வந்து பெங்களூர் மாதிரியான ஒரு டஃபர் சைட் தான் நம்ம சொல்லி ஆகணும். பெங்களூரை அந்த மாதிரி தான் ஆடி இருக்காங்க போன சீசன். அதே மாதிரி இந்த டைமும் அந்த மாதிரி தான் ஸ்குவாட் இருக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு பெரிய பெரிய சவால்கள் காத்துட்டு இருக்கு. இந்த முதல் 4 கேமை வழக்கம் போல முதல் 4 கேமை தோத்துட்டு கம்பேக் கொடுக்குற மும்பை இந்தியன்ஸா வராங்களா, இல்ல இந்த முதல் 4 கேம்லயே ஒரு 2-3 கேமை செட் பண்ணிட்டு மும்பை இந்தியன்ஸ் இங்க இருந்தே நாங்க டாப் 2 தான் எங்களுடைய எய்மு, நாங்க நேரம் போய் 2020 மாதிரி ஒரு அந்த மாதிரி போறாங்க கெத்தா அப்படிங்கிற மாதிரி போறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். ஷெட்யூல் ஓரளவுக்கு டைட்டா இருக்கு, சவால்கள் இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் டீமும் நல்லா இருக்கு. அதனால நான் டாப்ல பினிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன். அடுத்த டீம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், புது டீம் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது கேகேஆருக்கு மும்பை பேசு. மும்பைக்கு உங்க கப்பு மேல கை வைக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த முதல் மேட்ச் சாமிக்கு அந்த விளையாட்டுக்கு எல்லாம் போகவே கூடாது. இந்த 4ல கண்டிப்பா 3 எடுத்தாதான் உண்டு. ஏன்னா 4மே ட்ரிக்கியான மேட்ச். முதல் மேட்சே எப்படியா ஜெயிக்க பாத்துணும். ஏன்னா இந்த நீங்க 3 சொன்னீங்களா, அப்ப முதல் மேட்ச் தோத்துக்கிறோம், அடுத்த 3 ஜெயிச்சிடறோம் அப்படின்பாங்க மும்பை இந்தியன்ஸ். நான் ராஜஸ்தானு டெல்லி இது 2யுமே நான் நம்ப மாட்டேன். எப்படி வேணா மேட்ச் போவோம், ஏன்னா 2 டீமுமே சரிச்சிடும். இது மட்டும் இல்லாம பஞ்சாப் கூட 2 மேட்ச் இருந்துச்சுனாலும் அதுவும் ரிஸ்க். பஞ்சாப் கூட ஹைதராபாத்தோட சிஎஸ்கே எல்லாம் எத்தனை மேட்ச் இருக்குன்னு நம்ம கணக்கு பண்ணாதான் சீசன் எப்படி போகும் நமக்கு தெரியும். ஏன்னா முதற்கட்ட ஷெட்யூல் தான் வந்து இருக்குது, எப்படி போகும்னு நமக்கு தெரியல. அதனால மும்பையை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் டஃபா போகும். டஃபா போகாம சமாளிக்கணும்னா ஆரம்பத்திலே ஜெயிக்க ஆரம்பிக்கணும். கண்டிப்பா அப்படியே கேகேஆர் சைடு அப்படியே தாவுவோம். புது டீம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. முதல் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் அகெயின்ஸ்டா பெரிய டஃப்பான சைடுக்கு அகெயின்ஸ்டா அந்த ஸ்குவாடோடைய டெப்த் எல்லாமே செக் பண்ணும். அப்படின்னாலும் மும்பை இந்தியன்ஸ் முதல் மேட்ச் சாமிக்கு விடுற சைடு, நீங்க வந்து யாரு வேணாலும் வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் முதல் மேட்ச். அடுத்து 2வது மேட்ச் வந்து எஸ்ஆர்எச் கூட ஆடுறாங்க இன் கொல்கத்தா ஏப்ரல் 2ஆம் தேதி. ஸோ அதுக்கு அடுத்து அவங்க 3வது மேட்ச் எங்க போறாங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் கூட ஆடுறாங்க இன் கொல்கத்தா. சேம் ஈடன் கார்டன்ஸ்லயே ஆடுறாங்க. 2 பேக் டு பேக் ஹோம் கேம்ஸ் ஒரு 4 நாள் கேப்ல. அவங்களுக்கு கடைசி மேட்ச் இந்த ஷெட்யூல்ல பாத்துட்டீங்கன்னா எகென்ஸ்ட் எல்எஸ்டி அவங்களுக்கு மறுபடியும் ஒரு 3 நாள் கேப்ல இன் கொல்கத்தாலே 3 மேட்சஸ் ஆடுறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ஹோமுக்கு தகுந்த மாதிரியான ஹோம் கண்டிஷன்ஸ்ல அவங்க நல்லா செட்டில் ஆயிடலாம். முதல் 4 மேட்ச்ல டீம் ஃபுல்லா ரீவாம் பண்ணி வராங்க. அப்படிங்கும் போது முதல் ஒரு மேட்ச் மட்டும் தான் மும்பைல ஆடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா போய் நீங்க 3 மேட்ச் தொடர்ந்து கொல்கத்தால ஆடுறீங்க அப்படின்னா நல்லா செட் பண்ணிடலாம். அந்த 3 மேட்ச் உங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு இந்த டீம் மட்டும்தான் ஆல்மோஸ்ட் ஒரு மெகா ஆக்ஷன்ல போயிட்டு வர மாதிரி ஒரு டீம் புதுசா வராங்க. அப்படிங்கும் போது டீமை நல்லா செட் பண்றதுக்கு அந்த ஹோம் கண்டிஷன்ஸ் அந்த 3 மேட்ச் உதவும் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். குயிக்கா போயிடலாம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஷெட்யூல்ல எப்படி அணுகணும்? அதான் முதல் மேட்ச் 2 பாயிண்ட் வந்துடும். மீதி இருக்கிற 3 மேட்ச் தான் அவங்க கணக்கு பண்ணணும்.
அது இதுல பிரச்சனை என்னன்னா கேகேஆருக்கு வந்து மூணுமே வந்து அடி பொழகிற சைடுங்க. கொல்கத்தா வந்துதான் அடி பொழப்பாங்க. இந்த எல்ஹெச்சியா இருக்கட்டும், எஸ்ஆர்ஹெச்சா இருக்கட்டும், பஞ்சாபா இருக்கட்டும், மூணுமே போட்டு காட்டடி அடிக்கும் கேகேஆர்ல வந்து. இந்த வருஷம் சக்கரவர்த்தி வேற வச்சு அடிச்சுன்னு இருக்கிறாங்க வருண் சக்கரவர்த்திய. சுனில் நரேன் தான் காப்பாத்தணும். சுனில் நரேனு இந்த பவுலிங் யூனிட்ட பார்த்தப்ப அஷித் ராணாவோட இன்ஜுரி என்ன அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. அஷித் ராணா வருவாரான்னு தெரியல. வைபவ் வரவரா தான் இருக்கிறாரு மெயின் பவுலரா. என்ன கேகேஆர் பண்ண போகுதுன்னு தெரியல. ஆனா பேட்டிங்லயும் கிரீனை நம்பி அவங்க 25 கோடி கொடுத்தாங்க. கிரீனோட பர்ஃபார்மன்ஸும் பெருசா இல்ல. கொஞ்சம் ட்ரிக்கியான ஸ்பாட்ல தான் மாட்டி இருக்கிறாங்க. இல்ல கொல்கத்தா எப்படின்னா நம்ம நம்ம ரிவ்யூல பத்தி பேசுவோம். நம்ம இதை பத்தி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. பத்திரனாவோட இன்ஜுரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கேகேஆருக்கு பேசுவோம். நம்ம அடுத்த ரிவ்யூ செஷன் எடுத்துட்டு வரும்போது அதை பத்தி அப்படியே பேசுவோம். நம்ம அப்படியே ஒரு டீமுக்கும் ஷெட்யூல் எப்படிங்கிறத பாத்துருவோம். அடுத்ததா 3வது மேட்ச் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் உங்களுக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் சிஎஸ்கே. நம்ம மைண்ட் அங்க போகுது அப்படிங்கிற மாதிரி. இப்ப வந்து அந்த பழைய கதையெல்லாம் விடுங்க. இப்ப புதுசா இங்கிருந்து குதிரைக்காரர் அங்க போயிருக்காரு, அங்கிருந்து சேட்டா இப்ப இங்க வந்திருக்காரு அப்படிங்கறத ஒரு ஹாட் டாபிக். சுட்டி குழந்தையும் சேர்ந்து கொடுத்தாங்க. இப்ப அவங்களுக்கு 2 பேருக்கு நடுவுலயே இப்ப வந்து ஸ்வாடோட வருவாரு தலைவர். அங்கிருந்து என்னையாடா வெளியே அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி கவுஹாத்தியில பஞ்சாயத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் சிஎஸ்கே. ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அங்கதான் அவங்களுக்கு முதல் மேட்ச் சிஎஸ்கே எகென்ஸ்டா. ஃபர்ஸ்ட் இந்த மேட்சை பத்தி பேசிடுவோம் குயிக்கா. எப்படி பாக்குறீங்க? 2 நண்பர்கள் பார்ட்னர்ஸ் இன் கிரைம் திருப்பி மோத போறாங்க. அதுவும் ஒரு மிகப்பெரிய இது. இந்த அங்க இருந்து கேப்டனையே இங்க ட்ரேட் பண்ணிட்டு இங்க இருந்து வந்து ஆல்ரவுண்டர் கேப்டன் இல்ல ஒரு காலத்துல சிஎஸ்கே கேப்டன், அடுத்த கேப்டன் வச்சிருந்த ஒரு ஆளு. அடுத்த கேப்டனா வச்சிருந்தாங்க, ஆக்கினாங்களே. ஆக்கி பார்த்துட்டு நீங்க 7 மேட்ச் தோத்தீங்கன்னா எப்படி வச்சிருப்பாங்க? சரி அதெல்லாம் விடுங்க. அவரு ரவீந்திர ஜடேஜா பார்த்தா ஏதோ ஃபீல் பண்ற மாதிரிலாம் இல்ல. அங்க போயிட்டு ஏதோ அவரே இனிஷியேட் பண்ண மாதிரி இருக்குது இந்த ட்ரேட. ரவீந்திர ஜடேஜா ஆக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது சிம்லர்லி சஞ்சு சாம்சனும் தான் 2 பேரும் அவங்க இனிஷியேட் பண்ணி எப்படியோ ஒரு ட்ரேட வாங்கின்னு வந்துட்டாங்க. இது வந்து என்ன சொல்றது, சஞ்சு சாம்சன் டார்பின்றதா, ரவீந்திர ஜடேஜா டார்பின்றதா, சாம்கரன் டார்பின்றதா, இல்ல பார்ட்னர்ஸ் இன் கிரைம் டார்பின்றதா, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா போன வருஷம் 2 டீமே வந்து பாட்டம் ஆஃப் த டேபிள்ல முடிச்ச டீம், 9வது இடம் 10வது இடம். அதனால 2 பேருமே அவங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல வேற இருக்கிறாங்க. இல்ல இப்போ புது ஃபேஸஸ் வேற வருது. நம்மள பங்காளிகள்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலா ரியல் பங்காளிங்க அவங்கதான். எல்லா இடத்துலயுமே ஒத்துக்கு போறாங்க. உண்மைதான். புது சைடோட வராங்க. ஒரு எக்ஸைட்டிங்கான மேட்ச். சஞ்சு சேட்டா வந்து 3 மேட்ச் அடிச்சுட்டாரு, அதனால கோட்டா முடிஞ்சிச்சுன்னு ராஜஸ்தான்காரன் நம்புவாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து அந்த கோட்டா இன்டர்நேஷனலோட முடிஞ்சிச்சு, ஐபிஎலுக்கு ஃப்ரெஷ் கோட்டா ஒண்ணு போடுறோம்னு அவங்க ஒரு ஹோப்போட இருப்பாங்க. ரவீந்திர ஜடேஜா 14 கோடி கொடுத்து ராஜஸ்தான் வாங்கி இருக்குது. என்ன பண்ண போறாரு? 2 வருஷமா பவுலிங் சரி இல்லை. உண்மை, நான் ஓபனா பேசுறேன். ரவீந்திர ஜடேஜா பவுலிங் 2 வருஷம் பிலோ பார். இல்ல நான் ஒத்துக்கவே மாட்டேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். அது வந்து இந்த சைடு இது வேற கணக்கு. இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் போட்டாரு குருநாதர் ஷேன் வார்னே துணை அப்படிங்கிற மாதிரி வந்து மொத்த மேட்ச் கவுஹாத்தில வச்சு போடுறாரு பாருங்க. நான் சொல்றேன், அங்க பழைய இதுக்கு போயிட்டாரு. அவர் இல்ல, அவர் மேல இருக்காரு, பிளஸ் பண்ணிட்டு இருக்காரு மேல இருந்து. அவருடைய பிளஸிங்ஸ்னால ஷேன் வார்ன் துணை அப்படிங்கிற மாதிரி அங்க போயிட்டு ஒரு கலக்குவாரு. ஒரு ரிடம்ஷன் இருக்கு, நான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பர்சனலா எனக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு பிளேயர். ஸோ அதனால அங்க போயிட்டு ஒரு ரிடம்ஷன் தருவாரு அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஓவரால் ராஜஸ்தான் ராயல்ஸோடைய பிக்சர்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்து ஜிடிக்கு அகேன்ஸ்டா அகமதாபாத்ல ஆடுறாங்க 2வது கேம். ஆக்சுவலா அதுவுமே பாத்துட்டீங்கன்னா ஒரு ஸ்மால் இதுன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றது, ஆமா ஜாஸ் பட்லர் டார்பி. அது ஒரு மாதிரி ஒரு ஃபைனல்ஸ் வர ஆடி இருக்காங்க 2022. அதுக்கப்புறம் 3வது மேட்ச் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா அது வந்து கவுஹாத்தி போறாங்க மறுபடியும். அதுக்கப்புறம் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன் கடைசி மேட்ச். ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா கவுஹாத்தில. அவங்களுக்குமே 3 ஹோம் கேம். ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா 3 பெரிய டீமே ஹோம்ல ஹோஸ்ட் பண்ணிடுறாங்க இதுலயுமே. ஆர்சிபி அங்கிருந்து அகமதாபாத் போயிட்டு திரும்ப வந்தா மும்பை அண்ட் சிஎஸ்கே அங்கிருந்து போயிட்டு அகமதாபாத் போயிட்டு வரும்போது மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஆர்சிபி 3 பெரிய கண்டத்தை தாண்ட வேண்டியது இருக்கு. நடுவுல குஜராத்ங்கிற ஒரு கண்டத்தை தாண்ட வேண்டியது இருக்கு.
ராஜஸ்தான் ராயல்ஸ் போன சீசன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பிரில்லியண்டான ஒரு ஸ்குவாடை வந்து கட்டமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்குவாட் எப்படி இருக்கு? முதல் 4 மேட்ச்ல ஏதாவது தேருமா, இல்ல அந்த முதல் 4 மேட்ச்ல கொஞ்சம் ஒரு மாதிரி சுமாரா அமைஞ்சு அதுக்கப்புறம் எழுச்சி பெறுவாங்களா, இல்ல எப்படி ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இந்த முதல் 4 மேட்ச் இருக்க போகுது? எனக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் ட்ரிக்கியா தான் இருக்குது. ரியான் பராக பொறுத்து தான் அந்த டீமோட இதுவே. ஹெட்மேயர் ஃபார்ம்ல இருக்காப்புல, மீதி வந்து சுட்டி குழந்தையை விட சுட்டி குழந்தை வைபவ் சூரியவன்சி மொரட்டு ஃபார்ம்ல இருக்காப்புல. சாம் கரன் நல்ல ஃபார்ம்ல இருக்காப்புல. பவுலிங் வந்து அவங்க வந்து அங்க ஒரு சுட்டி குழந்தை பவுலிங் அதுல யாரு கெஸ் பண்ணுங்க. பெண்ணாம் அசோக் சர்மா. கொனாம் அப்பாக்கா நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயரு, நல்ல பிளேயரு. ஓவர்சீஸ் ஸ்லாட்ல கொண்டு வந்தா ப்ராமிசிங்கான டேலண்ட், அதை நான் ஒத்துக்கிறேன். கொனாம் அப்பாக்கா வந்து ப்ராமிசிங்கான டேலண்ட், ஆனா கொடுப்பாங்களா அதுதான் கேள்வி. பிஷ்னாய்க்கு ரிடம்ஷன் சீசன், ஏன்னா எல்எஸ்சில போன வருஷம் வச்சு அடிச்சிட்டாங்க. இந்தியன் டீம் கதவை இழுத்து மூடியாச்சு. பிஷ்னாய் கதவை உடச்சின்னு போனோம்னா இங்க பர்ஃபார்ம் பண்ணாதான் உண்டு. ரியான் பராக் கேப்டனா ப்ரூவ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. ஏன்னா பின்னாடி ஜெய்ஸ்வால் வந்து வெயிட்டிங்ல இருக்காப்புல. ஏன்னா ஜெய்ஸ்வாலுக்கு 2 இதுதான், 27 அவர் ராஜஸ்தானோட கண்டினியூ பண்ணிட்டாலும் கேப்டன்ஷிப் இல்லாம 28 கண்டினியூ பண்ணுவாரான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல. 27 ட்ரேட் ஆகி போற வாய்ப்புகள் 60% மேல இருக்கு. ஏன் ஒரு ட்ரேட் பண்ணி டீம் கொடுத்துறது பத்தாத? இல்ல அதுதான் நாங்க ஸ்பெஷலிஸ்ட். அந்த ட்ரையோக்கு போய் முடிய போதும். ஆனா அதுக்கப்புறமும் அவங்ககிட்டயே போய் வியாபாரம் பண்ணி ஒருத்தர் வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த சீசன். அதுதான் எப்படி சார் அது சரி பண்ணு. நான் வந்து சர்துல் தாக்கூர் தான் ட்ரேட் பண்ண போறாங்க, எல்லாமே சொல்லிட்டாச்சு, எல்லாம் ஓகேன்னு 6 மணிக்கு அபிஷியலும் வந்துச்சுன்னு பாத்துட்டு இருந்தா திடீர்னு 7:30 மணிக்கு உள்ள போற சஃபேன் ட்ரேடர்னு வருது. என்ன பண்ணி ட்ரேட் பண்ணீங்க? எனக்கு அதுதான் எனக்கு சுத்தமா புரியல. மறுபடியும் வியாபாரத்துக்கு அவன் கேட்டிருக்கிறான், இவனும் வியாபாரம் பண்ணி இருக்கிறான். ஏடா என்னதாண்டா உங்க லாஜிக்கு? ஊரே கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிறா நீங்க பண்ண ட்ரேடுக்கு, மறுபடியும் ட்ரேட் பண்ணிருக்கிறேடா. அந்த ட்ரேடு வந்தப்ப ஊரே திட்டுச்சு, ரதர்ஃபோர்டு ஃபார்ம் இல்ல, 5 டக்கு எல்லாம். அதுக்கப்புறம் நான் அன்னைக்கே சொன்னேன், ஐபிஎல் மே மாசம் தான் வரும், அதுக்குள்ள என்ன வேணா நடக்கும்னு. இப்ப பார்த்தா ரதர்ஃபோர்டு 180 ஸ்ட்ரைக் ரேட்ல 200 ரன் 170 ரன் இன்னும் அடிச்சு வச்சிருக்கான் ஐபிஎல்ல. போட்டு போலந்தானே. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி அந்த ட்ரையோ ட்ரேடோடைய இது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, அந்த ட்ரேட்ல இன்வால்வ் ஆன 3 டீமுமே படுத்துருச்சு. அதுல தப்பி தவறி ஆர்சிபி மட்டும் எழுந்து ஓடி ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு நம்பர் 4ல போய் முடிச்சாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல அந்த ட்ரையோ பார்க்கும்போது இந்த எந்த படத்துல எங்கண்ணா படத்துல வடிவேலு, MS பாஸ்கர் இவங்க எல்லாம் சண்டை போடுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. நீ உருண்டாலும் பண்ணாலும் விட மாட்டேன்னாடே. 8, 9, 10 ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் முடியும் போது 8, 9, 10 மாறி மாறி போயிட்டு இருந்தாங்க. கடைசியில ஜிடிக்கும் எம்ஐக்கும் அந்த இடமே செட்டில் ஆயிருச்சு. இவங்க கொஞ்சம் எதிர்த்து போனாங்க ஆர்சிபி. அதுக்கப்புறமும் ஒரு வியாபாரம் இனிஷியேட் பண்ணிருக்காங்க பாரு, பாராட்டி அவன் மும்பை இந்தியன்ஸ். கேட்கறதுக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு அவன்கிட்ட போய். ஏன்னா நான் ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஓனரா இருந்தா என்ன பண்ணுவேன்னா போய் கேட்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் அவன் சைடே தலை வச்சு படுக்க மாட்டேன். ஆனா இப்ப இனிஷியேட் பண்ணிருக்காங்க, அவனும் கொடுத்துருக்கான் பாரு. அதை பாராட்டி ஆகணும். ஷெஃபன் ரூதர்ஃபோர்ட் அங்கிருந்து இங்க தள்ளி விட்ட மாதிரி எதா இருந்தாலும் எந்த முடிவா இருந்தாலும் நமக்கு சாதகம் தான். சோ பாப்போம். அதே மாதிரியான ஒரு ட்ரேட் தான் இங்கேயும் நடந்திருக்கு, ராஜஸ்தான் ராயல்ஸ் சிஎஸ்கே. ஸோ இவங்க 2 பேரும் அதை எப்படி முடிக்க போறாங்க? இந்த ட்ரேடும் வந்து அந்த ஹோலி ட்ரையோ அந்த மாதிரி முடிய போதா, இல்ல அந்த 3 டிராகன் டெம்ப்ளேட் மாதிரி ஆக போதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த டீம் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். அடுத்த டீம் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய பங்காளிஸ் சிஎஸ்கே. முதல் மேட்ச் அவங்களுடைய பங்காளிஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட ஆடுறாங்க. முதல் மேட்சே அமர்க்கலமா இருக்க போது, அதை பத்தி இப்ப பேசியிருந்தோம். அதுக்கு அடுத்து அவங்களுடைய 2வது மேட்ச்னு பாத்துட்டீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு எகென்ஸ்டா சேப்பாக்ல ஆடுறாங்க. ஐ திங்க் சேப்பாக்ல தானே 3ஆம் தேதி. சேப்பாக் தான். சேப்பாக்ல தான் 3ஆம் தேதி சேப்பாக்ல. அதுக்கு அடுத்து ஆர்சிபியோட 5ஆம் தேதி ஒரே நாள் கேப் முடிஞ்சு பெங்களூர்ல போய் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் கடைசி மேட்ச் இந்த ஃபேஸ்ல சேப்பாக்ல திரும்பவும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எகென்ஸ்டா ஆடுறாங்க. ஸோ இதுதான் சிஎஸ்கே உடைய ஷெட்யூல் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல.
ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே டே கேம் தான், எல்லாமே இது நைட் கேம் தான். எஸ், நைட் கேம்ஸ் தான் ஆடுறாங்க. முதல் மேட்ச் அவங்களுக்கு கவுஹாத்தில கொஞ்சம் நல்லா ஸ்பின் ஓரளவுக்கு கை கொடுக்கும். போன சீசனே அவங்க பார்த்துட்டீங்கன்னா கவுஹாத்தில போய் அடி வாங்கினாங்க, நிதிஷ் ராணா அடிச்சாரு அந்த இடத்துல. இந்த இடத்துல ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பேட்டிங் நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வராங்க. சேப்பாக்கும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸா இருந்துச்சு. 2 மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் எகென்ஸ்டாவும் பஞ்சாப் கிங்ஸ் எகென்ஸ்டாவும் விளையாடுறாங்க. இதுல 2 டீமுமே ஓரளவுக்கு இந்த பேட்டிங், இந்த சேப்பாக்ல வந்து பேட்டிங் நல்லா ஹெவியா ஆடக்கூடிய ஒரு மாதிரி டீம் செட் பண்ணிட்டு தான் வராங்க. அப்படி இருக்கும்போது பட் நான் இந்த இடத்துல என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, சிஎஸ்கேக்கு இருக்க பேட்டிங்க்கு சேப்பாக்ல இந்த 2 மேட்சையும் வின் பண்ணிடுவாங்க கம்ஃபர்டபுளா அப்படிங்கிற மாதிரி தோணுது. நான் இந்த டைம் சொல்றேன், பேக் டு பேக் ஆர்சிபி பெங்களூர்ல சின்னசுவாமியில சிஎஸ்கேவை டிஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த டைம் தட்ஸ் கோனா சேஞ்ச். ஒரு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிஎஸ்கேவோட பேட்டிங் யூனிட் சரியான கடப்பார. பவுலிங் கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம எப்படி வேணாலும் முன்ன பின்ன இருக்கலாம். நம்ம பவுலிங் வந்து நிறைய டிராபேக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் பேட்டிங் வந்து நீங்க சிக்கிச்சுன்னா எல்லாருமே இப்ப இருக்க இந்த இந்தியன் டீம் மாதிரி தான். ஆளுக்கு ஒரு 20-25 பால், ஒரு 10-15 to 20 பால் ஆடிட்டாங்க அப்படின்னா இந்த பேட்டிங் லைனப் ஒரு 220 மினிமம் செட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பெங்களூருக்கு இந்த 4 மேட்சஸ்ல கேப்பாக்கு ஆடுற 2 மேட்சஸ், சின்னசாமியில் ஆடுற 1 மேட்ச், இந்த 3 மேட்சுமே சிஎஸ்கே வின் பண்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. கவுஹாத்தில ஓப்பனிங் கேம் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை. அங்கேயும் உங்களை ஸ்பின் நல்லா ஆடிட்டாங்க அப்படின்னா, ஸ்பின் ஓரளவுக்கு 150 வச்சு நல்லா கேபிட்டலைஸ் பண்ணி போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துலயும் அவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கேக்கு 4ல 3 கேம் நான் கன்ஃபார்ம் ஷோர் ஷாட்டா சொல்லுவேன். டைம் சரியா அமைஞ்சா, ஆஸ் பர் பிளான்ஸ் அமைஞ்சா, இன்னும் இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி ஆடுறாங்கன்னு தெரியல. அது மாதிரி கரெக்டா அமைஞ்சா இந்த இடத்துல 3 மேட்ச் செட் பண்ணி பிளே ஆஃப்கான டோர்ஸை வந்து ஓபன் பண்ணலாம் முதல் 4 மேட்சஸ்லயே. நீங்க எப்படி பாக்குறீங்க சிஎஸ்கேக்கு? சிஎஸ்கே மோர் தென் வந்து அந்த ராஜஸ்தான் ஆர்சிபின்றதை விட they are desperate to win against பஞ்சாப் கிங்ஸ். சிஎஸ்கே கடைசியா பஞ்சாப சேப்பாக்ல ஜெயிச்சது ஏப்ரல் 6, 2019. டஃப் பில் ஃபார் ஸ்வாலோ சிஎஸ்கே ஃபேன்ஸ். இந்த ஒரு ஸ்டாட் வந்து நான் பார்க்கும்போது எனக்கே ஷாக்கா இருந்துச்சு. கடந்த 7 வருஷத்துல சேப்பாக்கத்துல பஞ்சாப் கிங்ஸை சென்னை சூப்பர் கிங்ஸ் பீட் பண்ணல. கடைசியா நடந்த 3 மேட்ச்லயும் பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட சிஎஸ்கே உதப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஒரு டெஸ்பரேஷன், கண்டிப்பா பஞ்சாபை ஜெயிச்சே ஆகணும்னு கங்கணம் கட்டின்னு வருவாங்க சிஎஸ்கே. நீங்க ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருந்தீங்க, பவுலிங் முன்ன பின்ன இருந்தாலும் பேட்டிங் ஹெவி ஃபயரா இருக்குது. எஸ்பெஷலி தே ஆர் ஆல் கேப்பபிள் டு பிளே அகேன்ஸ்ட் ஸ்பின் கம்ஃபர்டபுள். ஸ்பின்னை வச்சு இடிச்சு தள்ளிடுவாங்க. இங்க வந்து சேப்பாக்குல வந்து ஆல்ரெடி நீங்க ஸ்பின்னரோட எல்லாம் நீங்க வர போறது இல்லை. உங்களுக்கு டிசியில குல்தீப் யாதவ் இருக்கிறார். குல்தீப் யாதவ் போட்டு 2 அடி அடிச்சீங்கன்னா குல்தீப் யாதவுக்கு டக்குன்னு அவர் கை இழுத்துரும். பஞ்சாப் கிங்ஸ்ல சகல் இருக்கிறார், அவரோட பார்ட்னர் பாப்பு இருக்காரு. பாப்பு இருக்கிறாரு. ஸ்டில் அந்த ஒரு டென்ட் வந்து நான் அந்த ஸ்பின், நீங்க அந்த லைனப்ப பாருங்களேன். இவரு ஓப்பனிங் விட்டுரும், அந்த டாப் 3 விட்டுரும். ருத்ராஜ், இவரு, அப்புறம் மாத்ரே, சஞ்சு, ஆயுஷ் மாத்ரே, 3 பேர் விட்டுருவோம். தூபே, பிரெவிஸ், தூபே, பிரெவிஸ், தோனிக்கு மாட்டுனாலும் தோனிக்கும் கஷ்டம். அந்த கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், இவங்கெல்லாம் பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா நான் வச்சுப்பேன். நான் பிரசாந்த் வீர் கூட தெரியல. கார்த்திக் சர்மா ஹிட்டிங் வந்து பவர் ஹிட்டிங், சரியான ஒரு ஹிட்டிங் வச்சிருக்கிற ஆளு கார்த்திக் சர்மா. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு யூனிட்ல வந்து நீங்க வந்து மேல சொன்ன டாப்லயும் வந்து அதுல யாராவது ஒருத்தவங்க 10 ஓவர் நின்னாங்கன்னா ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம். ருத்ராஜ் கெய்க்வாடு சூப்பரா விளையாடுவார். அவரு எப்படி போட்டாலும் நல்லா ஆடுறாரு. போன வருஷம் அன்பார்ச்சுனேட்டா ஒரு ப்ரெஷர் ஜோனுக்குள்ள போய் அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. சஞ்சு சாம்சன் எந்த அளவுக்கு எவாலா இருக்கிறாரு நம்ம இந்த வேர்ல்டு கப்ல பார்த்தோம், போத் அகேன்ஸ்ட் பேஸ் அண்ட் ஸ்பின். ஆயுஷ் மாத்ரே ஃபியர்லெஸ் பேட்ஸ்மேன். ஆயுஷ் மாத்ரே உங்களுக்கு 20 பால்ல டென்ட் வைக்கிற ஆளு. அப்படின்னு இருக்கும்போது இந்த பேட்டிங் யூனிட்டை வச்சு சிஎஸ்கே அழகா மூவ் பண்ணலாம். பவுலிங் யூனிட் இல்லைன்னு சொல்றீங்க. கலீல் அகமதும் நூர் அகமதும் போத் ஆர் டிஸ்ட்ரக்டிவ் பவுலர்ஸ். அவங்களோட ரோலை பக்காவா பண்ணி கொடுக்குற ஆளுங்க, கன்சிஸ்டண்டா பண்ணி கொடுக்குற ஆளுங்க. அடி வாங்கும் போது நம்ம அதிகம் நம்ம பேசியிருக்கோமே ஒழிய அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அதிகம் வந்து பேசப்படாமலே போயிடுச்சு. குறிப்பா கலீல் அகமது 5 கோடிக்கு சிஎஸ்கேக்கு நான் ஸ்டீல்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பவர் பிளேல பெரிய டென்ட் அடிச்சிருவாரு.
அன்சில் கம்போஜ் அந்த லைன் அண்ட் லென்த்ல போட்டு மிரட்டிக்கின்னு இருப்பாரு. உங்களுக்கு அவர் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் தான் உங்களுக்கு ஜடேஜாவோட இடத்தை யாரு நிரப்ப போறான்ற கேள்வி இருக்குது. அதுக்காக நீங்க அகில் ஹுசைனை உள்ள கொண்டு வந்துப்பீங்களா? அந்த ஒரு கேள்வியும் வருது. தூபே தெரியும் பவுலிங் போட ஆரம்பிச்சுட்டாருன்னு, ஏதாவது 1-2 ஓவர் அவரை வச்சு கூட தள்ளிட்டு போயிடலாம். தூபே வச்சு கூட. இல்ல நீங்க நாதன் எல்லிஸ் விட்டுட்டீங்க. எல்லிஸ் இன்ஜுரின்னு நினைக்கிறேன். எல்லிஸ் ஃபிட்டா இருக்காரு. ஆஸ்திரேலியாக்கு இல்ல, ஆடினாரு, ஆஸ்திரேலியாக்கு ஆடினாரு. ஃபுல் மேட்ச் நல்ல மேட்ச் ஆடினாரா? ஐ திங்க் ஒரு மேட்ச் ஆடலன்னு நினைக்கிறேன். ஆனா இன்ஜுரி இருந்த மாதிரி நான் கேள்விப்படலையே. இல்ல எல்லிஸ் வருவாருன்னு தான் கேள்விப்பட்டேன். எனக்கு அது ஒரு டவுட் இருந்துச்சு. ஜிம்பாவே மேட்ச் எல்லிஸ் ஆடலன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு மேட்ச் ஆடலன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஓவர்டன் இருக்காரு, ஜேமி ஓவர்டன், ஜாக்ரி ஃபால்க்ஸ் இருக்காரு. ஜாக்ரி ஃபால்க்ஸ் அடி வாங்கினாரு, பட் இவர் இருக்காரு, ஜாமி ஓவர்டன் இருக்காரு அந்த இடத்துல. ஆனா கொஞ்சம் த்ரெட்டனிங்கா இருக்கும். ஹென்றி லீத்தலா இருப்பாரு. அதுதான் கலீல் அகமது, ஹென்றி, நூர் அகமது 3 பேரு, அகில் ஹுசேனு. பவுலிங் யூனிட் ஒன்னும் ரொம்ப குறை சொல்ற மாதிரிலாம் இல்ல. அது நம்ம ஒத்துக்குன்னு தான் ஆகணும். எல்லாரும் பவுலிங் யூனிட் செட் ஆகல, பயமா இருக்குதுன்றாங்க. இந்த யூனிட் செட் ஆயிட்டா இது போதும். இதை வச்சு அவங்க 10 மேட்ச் கிட்ட வந்துருவாங்களே. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் பார்க்க 2014 சிஎஸ்கே மாதிரி இருக்குது, சிம்பிளா சொல்லணும்னா. கப் அடிக்குமான்னு கேட்டா கேள்விக்குறிதான். பட் ஸ்டில் பிளே ஆஃபுக்கு போகுமான்னு கேட்டா வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. கன்சிடரிங் த ஃபேக்ட் சிஎஸ்கே ஆர் இந்த ப்ரூவிங் பாயிண்ட். சிஎஸ்கே ஒவ்வொரு முறை ப்ரூவிங் பாயிண்ட்டுக்கு வரும்போதெல்லாம் வெறி கொண்டு வரும். சிஎஸ்கே திருப்பி வெறி கொண்டு வருவாங்க. இந்த முதல் 4 மேட்ச் எப்படி ஆடுறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. அட்லீஸ்ட் 2 வின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு கான்பிடன்ட் தரும். ஏன்னா புது டீம் தான். நல்ல ஸ்டார்ட் மாற்றங்கள் சிஎஸ்கேக்கு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிடும். மிட் ஆஃப் த சீசனை எப்படி மெயின்டைன் பண்ண போறாங்கன்றதான் இங்க கேள்வி. எனக்கு பார்த்தா சிஎஸ்கே ஸ்டார்ட் கிடைச்சிடும். இல்ல அண்ட் ஆல்சோ முதல் 2 மேட்ச் இப்ப இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிற ஷெட்யூல் தான் வந்திருக்கு சிஎஸ்கேக்கு. அதுல 2 மேட்ச் சேப்பாக்ல ஆடிடுறாங்க. த்ரூ அவுட் எலெக்ஷன் டைம்ல ஒருவேளை வென்யூ சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு தமிழ்நாட்டுல தான் எலெக்ஷன் நடக்குது அப்படிங்கும் போது மைட் பி ஃபர்ஸ்ட் அவங்க அந்த எலெக்ஷன் டைம்ஸ்ல அவேல ஆடிட்டு கடைசி ஃபியூ மேட்சஸ் சேப்பாக்ல வந்து ஆடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா சில பல மேட்சஸ் அந்த நடுவுல இருக்க எலெக்ஷன் டேஸ்ல நடக்கக்கூடிய மேட்சஸ் வேற ஏதோ வென்யூக்கு சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இப்போ வந்து சேப்பாக்னா ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்கே அப்படின்னா சேப்பாக் இல்லையா நாங்க புனே போயிடுறோம், எம்சிஏ கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு அங்க போயிடுவாங்க, சிமிலர் கண்டிஷன்ஸா இருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல சேப்பாக்குமே இந்த வேர்ல்ட் கப்ல பேட்டிங் ட்ராக்கா சேஞ்ச் ஆயிருக்கு. சிஎஸ்கேவுடைய பேட்டிங் சிஎஸ்கேவுடைய அந்த பேட்டிங் யூனிட்டும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு இணையான ஒரு வென்யூவை, அதாவது சேப்பாக் இப்ப இருக்க கண்டிஷன்ஸ்க்கு இணையான ஒரு வென்யூவை அவங்க செலக்ட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்கா சூஸ் பண்ணா அவங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி தோணுது. இன்னும் நமக்கு அந்த அடுத்த கட்ட ஷெட்யூல்ஸ் எல்லாம் வரும்போது நமக்கு தெரிய வரும் எப்படி இருக்க போகுது. நான் நியூஸ்ல பார்த்தது வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஒரே கட்டமா வைக்க போறாங்க ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு மேல. இங்க சென்னையில 2 மேட்ச் ஆடுறாங்க. 12ஆம் தேதியோட உங்களுக்கு ஷெட்யூல் வந்திருக்குது. என்னைக்கு இவங்க டேட் சொல்றாங்கன்னு, இவங்க சொல்ற டேட் படி 19 இருந்து 24க்குள்ள ஒரு டேட்ல வந்து எலெக்ஷன் டேட் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு 15 நாளுக்கு சென்னையில மேட்ச் இருக்காது. மீதி எல்லாம் அவையில விளையாடுவாங்க. லைக் மும்பை, உப்பல் இதுக்கெல்லாம் போகும். இல்ல ஐ திங்க் எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் நமக்கு அந்த மேட்சஸ் நடக்காதுன்னு நினைக்கிறேன். சேப்பாக்கம் தமிழ்நாட்டுலனா அந்த ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வர டேட் வரைக்கும் ஒரு மே ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் இருக்காதுங்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற வரைக்கும் உனக்கு வந்து அந்த எலெக்ஷன் அப்பதான் அந்த 144 அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அப்ப வந்து உனக்கு வந்து கெடுபிடி அதிகமா இருக்கு. முடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் உனக்கு வந்து ஓட்டிங் இது வந்து அந்த ஒரு காலேஜ் அந்த ஒரு இடத்துல வந்துதான் செக்யூரிட்டி டைட் பண்ணிடுவாங்க. மற்றபடி உங்களுக்கு நார்மல் செக்யூரிட்டி ரிலீவ் பண்ணிடுவாங்க. பட் ஸ்டில் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த டிராவலிங்ல வந்து அமௌண்ட் எடுத்துன்னு இல்ல இது வேணாம், நம்ம அப்படியே விட்டுருவோம். எலெக்ஷன் டைமுக்குன்னு இருக்கிற புரோட்டோகால்ஸ்ல வந்து ஒரு 50 to 60% வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து ரிலீவ் பண்ணிடுவாங்க. ஒரு சில மேஜர் புரோட்டோகால்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது 25 தேதிக்குள்ள எலெக்ஷன் நடந்துட்டா அந்த ஒரு 15 நாளுக்கு சென்னையில எந்த மேட்சுமே இருக்காது. கொல்கத்தால 3 மேட்ச் நடக்குதுன்னு நீங்க கொல்கத்தாலே ஹோம்ல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா கொல்கத்தா ஃபேஸ் அந்த அவங்களுக்கு கொல்கத்தால வந்து மல்டிபிள் டைம் தான் இது எலெக்ஷன் நடக்கும். அங்க வந்து ஒரே டைம்ல நடக்காது. 6-7 ஷெட்யூல் போட்டு தான் நடத்துவாங்க.
அதுல இனிஷியல் இதுல வந்து கொல்கத்தாக்கு மேட்சஸ் முடிஞ்சிரும்னு நான் நினைக்கிறேன் ஸ்டார்டிங்ல. ஸோ பார்ப்போம் என்ன இந்த மாதிரி ஷெட்யூல் பண்றாங்க அப்படின்னு. ஸோ சேப்பாக்ல சிஎஸ்கே மொதல் 2 மேட்ச் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் ஃபேஸ்ல அவங்களுக்கு ஒரு கேப் கிடைக்கும், அவேஸ் எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த லாஸ்ட் ஃபியூ ஸ்டேஜஸ்ல ஒரு நிறைய ஹோம் மேட்சஸ் தொடர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சிஎஸ்கே ஹோம் கண்டிஷன்ஸ் இந்த வருஷம் பக்காவா யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எந்த வகையான சந்தேகமும் இல்லை. ஸோ என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்த்து பார்ப்போம். அடுத்ததான் அப்படியே அங்கிருந்து சென்னையில இருந்து முல்லான்பூர் போவோம், பஞ்சாபுக்கு போவோம். முதல் மேட்ச் முல்லான்பூர்ல ஜிடிக்கு எகெயின்ஸ்டா ஆடுறாங்க. அங்க இருந்து அடுத்த 2வது மேட்ச் சிஎஸ்கே எகெயின்ஸ்டா சேப்பாக் வராங்க. அவங்களுக்கு ஒரு லக்கியான நீங்க முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் கொல்கத்தா போறாங்க எகெயின்ஸ்ட் கேகேஆர். அவங்களுக்கு அந்த இடத்துல கொல்கத்தாலேயும் ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் எல்லாம் அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்ததான் அங்கிருந்து கடைசி மேட்ச் மறுபடியும் முல்லான்பூர்ல எஸ்ஆர்ஹெச் எகெயின்ஸ்டா. திருமண இடமெல்லாம் கண்டோம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல முல்லான்பூர்ல குஜராத் டைட்டன்ஸ் எதிர்கொள்ளணும். அதுக்கப்புறம் சேப்பாக்கால பேட்டிங் கண்டிஷன்ஸ் ஆயிடுச்சு, சென்னை போகணும். அதுக்கப்புறம் கொல்கத்தாலையும் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் பேட்டிங் தகுந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல, அங்க போகணும். அதுக்கு அடுத்து திரும்ப சரி பரவாயில்ல எங்க வெளியூர்லாம் சுத்திட்டு இருக்க நிம்மதியா ஹோமுக்கு வரலான்னு பார்த்தா ஹோமுக்கு வந்தோடனே நடுவுல வந்து பேட் கம்பின்ஸ் பட்டையோட வந்து வணக்கம் தம்பி அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்கிறாரு. ஸோ பஞ்சாபுக்கு எப்படி இருக்க போகுது முதல் ஃபேஸ்? பஞ்சாப் ரன்னர்ஸ் அப் கர்ஸுக்குள்ள போய் மாட்டிக்கு போறாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் முன்னாடியே சொன்னதுதான் ரன்னர்ஸ் அப் கர்ஸ்ன்னு. அந்த ஒரு பஞ்சாயத்துக்குள்ள போய் சிக்க போறாங்களோன்னு தோணுது. ஆடுற ஆப்பனண்ட் எல்லாம் இந்த பக்கம் சீவலு இந்த பக்கம் செதறல்ன்ற மாதிரி இருக்குது பஞ்சாபுக்கு. குஜராத் டைட்டன்ஸோட பஞ்சாபுக்கு நல்ல ரெக்கார்டு கிடையாது. ஹோமா இருந்தாலும் சரி அவேவா இருந்தாலும் சரி. இது மொகாலியா இருந்தா நான் குஜராத் டைட்டன்ஸ் நான் இப்பயே நான் எழுதி குத்துருவேன். நான் நல்ல வேலை மொகாலி இல்ல முல்லன்பூர். டைட்டன்ஸ் இந்த வருஷம் அவங்களோட பேட்டிங் கொஞ்சம் அடி வாங்கி இருக்குது. டாப் 3 டாப் செட் ஆகாம இருந்தா இவங்க பஞ்சாப் வந்து அழகா தட்டின்னு போயிடலாம். டாப் கீப்பு மறுபடியும் திடீர்னு முயற்சிக்கினாங்கன்னா பஞ்சாபுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஜிடியை சமாளிக்கிறது. கேகேஆர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க சொன்ன மாதிரி தான் ஹை ஸ்கோரிங் த்ரில்லர் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடி இப்ப 2 டீமும் மல்லு கட்டின்னு போவோம். 200 கன்ஃபார்ம், எப்படியாவது மினிமம் 200 கன்ஃபார்ம். திருப்பி சேஸ் பண்றாங்களான்றது மேட்ரு. 3வது மேட்ச் சிஎஸ்கே ஓட நான் தான் அன்னைக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், சிஎஸ்கே இந்த வருஷம் வரிஞ்சு கட்டின்னு வரும். மேட்ச் கண்டிப்பா வந்து லா ஆஃப் ஆவரேஜ் அது இதெல்லாம் வந்து பஞ்சாபை தாக்குற வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. அதுவும் கஷ்டம். ஏன்னா சகலை டேக் ஆன் பண்ணிட்டாங்கன்னா சிஎஸ்கே அந்த மேட்ச் க்ளோஸ். சகலை போட்டு அடிச்சிட்டாங்கன்னா நோ ஆன்சர் ஃபார் பஞ்சாப். சகல் தான் ட்ரம் கார்டு. 4வது மேட்ச் சன்ரைசர்ஸ். ஆஞ்சி ஓஞ்சி அவங்க அந்த 200க்குள்ளே அவங்க சுத்தின்னு இருக்கணும் அவங்களோட பேட் லக். பாவம் கொஞ்சம் பரிதாபமான ஷெடியூலு. பவுலிங் யூனிட்ல அர்ஷதீப் இருக்கிறாப்புல, சகல் இருக்கிறாப்புல, என்ன நடக்க போகுது இல்லை. சர்பஞ்ச் சாபுக்கு இந்த வருஷம் போன வருஷம் கூட்டின்னு போயிட்டாரு எப்படியோ கையை பிடிச்சி. ஆனா இந்த மாதிரி சேலஞ்சான இதெல்லாம் வந்து சர்பஞ்ச் கொஞ்சம் ஜாலியா ஹேண்டில் பண்ற ஆளுதான். இந்த வருஷம் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். ஆர்யாவுக்கெல்லாம் வந்து 2வது சீசன் இது பிரியான்ஸ் ஆர்யாவுக்கெல்லாம். போன வருஷம் அந்த அன்கேப்டு பிளேயர்ஸை வச்சு அழகா சமாளிச்சு ஓடி வந்துட்டாங்க. இங்கிலீஷ் வேற இல்லை போன வருஷம். முக்கியமான ஆளா வருவாருன்னு பார்த்தா மேக்ஸ்வெலுக்கு பதிலா இங்கிலீஷ் எடுத்துன்னு வருவாங்கன்னு இங்கிலீஷ் கவுத்து விட்டு போயிட்டாரு கடைசி நேரத்துல. கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் பஞ்சாப், ஈஸி கிடையாது. 4ல 1 வின் பண்ண ஒண்ணுதான் சொல்லுவேன் பஞ்சாபுக்கு. 4ல 1 தான். பார்ப்போம். அந்த சேலஞ்சஸ் எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கேப்டன் தான் அங்க இருக்காரு. ஸோ அவருக்கு இதெல்லாம் புதுசு இல்ல. நம்ம சொன்ன நம்ம ப்ரெடிக்ஷன் அடுத்ததான் அப்படியே அங்கிருந்து போன சீசன் 4வது இடத்துல முடிச்ச குஜராத் டைட்டன்ஸ் தொடர்ந்து பிளே ஆஃப் வந்துட்டே இருக்காங்க. ஒரே ஒரு சீசன் மட்டும் தான் அவங்களுக்கு மிஸ் ஆச்சு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் முதல் மேட்ச் பஞ்சாப் எகெயின்ஸ்டா முல்லான்பூர்ல, 2வது மேட்ச் எகெயின்ஸ்ட் டிசி டெல்லியில, அடுத்து 3வது மேட்ச் எல்எஸ்டிக்கு எகெயின்ஸ்டா நடுவில் ஒரு மேட்ச் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 2வது மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எகெயின்ஸ்டா அகமதாபாத்ல ஹோம்ல ஆடிட்டு 3வது மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எகெயின்ஸ்டா டெல்லியில ஆடுறாங்க. அடுத்துதான் 4வது மேட்ச் லக்னோ போறாங்க குஜராத் டைட்டன்ஸ்க்கு எகெயின்ஸ்டா ஆட. ஸோ ஜிடிக்கு எப்படி இருக்கு ஷெட்யூல்? ஜிடிக்கு மோர் தென் த ஷெட்யூல் பிளேயர்ஸோட கரண்ட் ஃபார்ம் இஸ் அ கன்சர்ன்.
அதுதான் எனக்கு இப்ப பிரச்சனையா இருக்கு. சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர் டாப் 3 அண்டர் த பட். இவங்க 3 பேரும் சேர்ந்து போன வருஷம் மீதி இருக்கிற பேட்ஸ்மேனுக்கு 5 ஓவர் கொடுத்தாங்க. இந்த வருஷம் இவங்க இருக்கிற ஃபார்முக்கு 3 பேரும் சேர்ந்து பேட்ஸ்மேனுக்கு 15 ஓவர் கொடுத்துட்டாங்கன்னா கஷ்டம். எனக்கு ஜிடியோட பவுலிங்ல வந்து எனக்கு ப்ராமிசிங்கா சிராஜ் போட்டுருவாரு. சிராஜ் வந்து உங்களுக்கு 4 ஓவர் 40 ரன்னுக்கு 1 விக்கெட் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போற ஆளு. ககிசராபாடா போன வருஷம் பாதி மேட்ச் போடல, அதுவே அவங்களுக்கு ஒரு கை போன மாதிரி. இந்த வருஷமும் ஒன்னும் மிக்சடா தான் இருந்தாரு இந்த வேர்ல்டு கப்ல. நாட்ட வேர்ல்டு கப் நான் விட்டுருவேன். வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி SA20 ஆடினாரு, மறக்க மாட்டேன். எனக்கு ககிசராபாடா மேல கொஞ்சம் நம்பிக்கை போயிடுச்சு ஓப்பனா சொல்லணும்னா. ஆனா அசோக் சர்மான்னு ஒரு ஆளை கொண்டு வந்தாங்க. அந்த பிளேயர் கன்னு பிளேயர். நேரா அவருக்கு கொடுப்பாரா சான்ஸ கொடுத்து இஷாந்த் சர்மாவோட ரோலுக்கு வந்து இவரை கொண்டு வந்து ஆட விடுவாங்களா அப்படின்றது பார்க்கணும். கேஜி ரபாடா ஒரு இருக்காரு, ஓல்டர் இருக்கிறாரு. ஓல்டர்ல இதுக்குதான் பேட்டிங்க்கு தான் அவங்க இதுவா எடுத்துன்னு வந்திருக்கு. ஐபிஎல்ல பவுலிங் வந்து ஓல்டர் முக்கியமான நேரத்துல ஃபுல் டாஸ போட்டு வாரி வழங்கிடுவாரு. நம்ம சித்தப்பாவும் வந்து லிவிங்ஸ்டன் கண்ணை கிஸ் அடிச்சுட்டு அடிக்கிற மாதிரி வச்சு போலன்னு பொழப்பாரு. அதனால அது வந்து ஓல்டர் நான் பவுலிங்க்கு நான் நம்ப மாட்டேன், பேட்டிங்க்கு தான் நான் நம்புவேன். ஜிடி யோசிக்கணும், அவசரப்பட்டு ரத்தர்ஃபோர்ட கொடுத்துட்டோமோன்னு. இல்ல ரத்தர்ஃபோர்ட கொடுத்த கையோட இருந்த காசுக்கு நீ 8 பேரையாவது தூக்கின்னு வந்திருக்கணும். அதையும் நீ பண்ணல. 3 பேரை தான் நம்பி இருக்கிறாங்க. ரஷித் கான் வேற இப்படியா அப்படியா இல்ல அப்படி இப்படியான்ற மாதிரி குழப்பத்துல இருக்கிறாரு ஒரு 2 வருஷமா. ரஷித் கான் சுத்தமா நம்பிக்கை இல்லாத மாதிரி ஆடின்னு இருக்கிறாப்புல மனுஷன். எந்திரிச்சு வந்தாதான் உண்டு, இல்லைன்னா கஷ்டம். டஃபா இருக்கும் ஜிடிக்கு. இந்த 4 மேட்ச் தான் ப்ரூவிங் பாயிண்ட். இது ஸ்டார்ட் சரியா கிடைக்கலன்னா ரொம்ப ஒரு டஃப் ரோடு தான். அடுத்து ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு மஜா மேட்ச். 4 டீமும் அடிச்சு முடிச்சுட்டு கடைசியா நாங்க தான்டா அப்படிங்கிற மாதிரி LSG vs டெல்லி கேபிட்டல்ஸ். அங்க ஒரு கொலையடி சண்டை இருக்கு, பழைய பகைகள். போன வருஷமே பெரிய சம்பவம் ஆச்சு. ரெண்டு லீக் மேட்சும் சரியான மேட்ச். ஒன்னு அசுடோஸ் வச்சு அடிப்பாரு, இன்னொரு ராகுல் போட்டு அடிப்பாப்புல. நல்லா இந்த டைமும் நல்லா இருக்கும். லக்னோல ஆட ஆரம்பிக்கிறாங்க எக்கானால. ஸோ என்ன ஆக போகுது எக்கானால இந்த சண்டை LSG vs DC ஆரம்பிக்குது. லக்னோவை பொறுத்த வரைக்கும் முதல் மேட்ச் டெல்லி கூட, 2வது மேட்ச் ஹைதராபாத் போறாங்க. இப்போ இது ஆஃப்டர்நூன் கேம். இருக்கிற பவுலிங் லைனப்புக்கு இதெல்லாம் நமக்கு தேவையா கோபி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுது. அடுத்து 3வது மேட்ச் கொல்கத்தா போறாங்க. 4வது மேட்ச் ஹோம்ல குஜராத் டைட்டன்ஸ் வர்றாங்க. 200 160 எக்கானால 200 எடுத்துப்பீங்களான்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் எக்கானால உனக்கு 200 சொன்னீங்களா? நான் மீதி 3 தான் நான் 200 சொன்னேன். எக்கனா எனக்கு கொஞ்சம் தெரியல, எக்கனா எப்படி போகும் என்னன்னு. ஆனா LSCக்கு வந்து நான் பவுலிங் கூட இப்ப விட்டுருவேன். பேட்டிங் தான் மாத்திரம் அடிக்கிறாப்புல. மார்ச் போன வருஷம் அடிச்சிட்டாப்புல பைசன்னு. இந்த வருஷம் பைசா வந்து பைசப்ஸ காட்டின்னு வருவாப்பிலையா ஒரு கேள்வி வருது. பைசப்ஸ காட்டின்னு வருவாப்பிலையா முதல் கேள்வி. 2வது கேள்வி நிக்கி பூரனை யாராவது புரண்டி எழுப்பி விடுங்க. அவர் படுத்து பல நாள் ஆகுது. கும்பகர்ண மாதிரி பல SA T20 தூங்கிட்டாரு, IL T20 அனுப்பிட்டாங்க. வேர்ல்டு கப்ல இவரு போகல, இல்லைனாலும் இவரு இருந்த ஃபார்முக்கு சாமி சேர்த்திருக்க மாட்டாரு. அப்படி ஆயிடுச்சு அவரு பொழப்பு. தலைவர் ரிசர்வ் பண்ணிட்டு இவரால அவரு டிப்ரெஷன் ஆறாரா, அவரால இவரு டிப்ரெஷன் ஆறாரான்ற கேள்வியிலே பாதி சீசன் முடிஞ்சிடும். கடைசியில டிப்ரெஷன் ஆவறது வந்து லக்னோ ஃபேன்ஸ் தான். அந்த சொக்கா வேற இந்த முறை நல்லா சிக்கின்னு ஒரு சொக்கா ஒண்ணு ஃபுட்பால் ஜெர்சி மாதிரி போட்டு வராங்க. அது அப்புறம் பேசுவோம். ஓனர்ட்ட கேட்பாரு, கடைசி மேட்ச் போன சீசன் கடைசி மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சு நீ பாக்கல, நீ அடிக்க வேண்டியது முதல் மேட்ச்லடா, கடைசியில தோத்ததுக்கு அப்புறம் செஞ்சுரி அடிச்சு என்ன பண்றது? அது ஒரு டைவ் வேற அடிச்சாரு. அந்த டைவ் எல்லாம் அடிச்சுட்டு நம்ம ஆளுங்க தான் மீம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி மேட்ச் முடிஞ்ச உடனே உன்னை பிரிச்சு மேயாம விட மாட்டேன்டா அப்படின்னு வடிவேல் ஓடும்போது சத்யராஜ் ஒரு ரியாக்ஷன் தருவாரு வெற்றிவேல் சக்திவேல் படத்துல. அந்த மாதிரிதான் இருக்கும் கோயன்காவோட ரியாக்ஷன்.
அங்க அடிக்க அதெல்லாம் கூட வேண்டியது. விட்டுருவேன், அதெல்லாம் கூட விட்டுருவேன். அந்த மேட்சை எல்எஸ்ஜி தோத்துருவான். இவரு டைவ் அடிக்கிறத வந்து 2 படத்துல வடிவேலு ஏய் உள்ள போ அந்த மேட்ச், அந்த மேட்சும் தோத்துரும் எல்எஸ்ஜி. இல்ல நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், மென்ஷன் பண்ணியிருந்தேன், இந்த டீமே கோளாரா தான் இருக்குன்ட்டு. இவர் ஒரு சைடு, இன்னொரு சைடு ஃபைன் வந்து சேலரிக்கு ஈக்குவலா ஃபைன் வாங்குற ஒரு ஆள் இருக்காரு. அவருக்கு இது செகண்ட் சீசன், முதல் சீசன் நல்லா அமைஞ்சிச்சு. செகண்ட் சீசன் சிண்ட்ரோம் என்னன்னு அங்கேயே சொல்றேன், பாடா படுத்தோம். செகண்ட் சீசன் சிண்ட்ரோம்னு இல்ல, ஐபிஎல் முடிஞ்ச கையோட நிதிஷ் ராணா தொவின்னு துவைச்சாரு. இதுல டெல்லி பிரீமியர் லீக் அந்த திக்வேஷ் ராஜிக்கு மறக்க வேண்டிய ஒரு இது, சுத்தமா ஃபார்ம் இல்ல, வச்சு கிழிச்சிட்டாங்க. ஷமிபாய் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கிற இந்த டீம்ல. ஏன்னா இல்ல தனக்கு ஒரு ரிடம்ஷனு. இல்ல புது மாப்பிள்ள வேற போறாரு, புது டீம், புதுசா கல்யாணமும் ஆயிடுச்சு, புது டீமுக்கும் போறாரு. அவரை பத்தி கொஞ்சம். எப்பா சின்னவரே, இந்த வருஷமாவது ரிடம்ஷன் பண்ண ஐயா, உனக்கு கொடுத்த சான்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட சின்னவருக்கும் நம்ம வயசு இருக்கும், ஒரு 27 இருக்கும் சின்னவருக்கும். இதுக்கு மேலே அவர் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணலன்னா 26 26 சரின்னு 26 27 எல்லாம் ஒரே ஏஜ் ஃபேக்டர் தான் வருவோம். அதனால சின்னவரும் வந்து இந்த வருஷம் ப்ரூவ் பண்ணலைன்னா இப்ப இல்லைன்னா எப்பயும் இல்லை. ஏன்னா அவரை வந்து எப்பயுமே பொத்தி பொத்தி வாழ்த்துன்னு இந்த மும்பை இந்தியன்ஸ் அனுப்பி விட்டாங்க. அது ஒரு ஃபன்னா சொன்னாங்க அது. ஆனா நான் சர்துல் தாக்கரை இவங்க கேட்கும் போது நீ வேணா சின்னவரை கூடுன்னு கேட்டிருக்கலாம். அவங்களும் ஊடு கொடுத்துட்டாங்களோ என்னவோ, இவங்க இப்ப தூக்கின்னு வந்திருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இல்ல, எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸோட எல்எஸ்டி போனது அர்ஜுன் டெண்டுல்கருக்கு ஒரு நல்ல ரிடம்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா எல்எஸ்டி நீங்க நம்ம எவ்வளவு குறை சொன்னாலும் இந்த யங்ஸ்டர்ஸ் நல்லா க்ரூம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பிரான்ச்சைஸியா நான் பாக்குறேன். க்ரூம் பண்ணது மட்டும் இல்லாம பிளேயிங்ல இந்த யங்ஸ்டர்ஸ் நம்பி எடுத்துட்டு போவாங்க. நீங்க எல்எஸ்டில பாத்துட்டீங்கன்னா ஓவர்சீஸ் போலர்ஸ் பெருசா கிடையாது, எல்லாமே இந்தியன் போலர்ஸ் தான். அதுவும் யங்ஸ்டர்ஸ், ஒரு மயங்க் யாதவா இருக்கட்டும், அவர் எடுத்துட்டு வந்ததா இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸ் திக்வேஷ் ராத்தி எடுத்துட்டு வந்ததா இருக்கட்டும், மணிமாறன் சித்தார்த் அங்கதான் இருக்காரு, அவருமே ஒரு நல்ல டேலண்ட். ஸோ அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நல்லா க்ரூம் பண்ணக்கூடிய ஒரு ஹப்பா நான் பாக்குறேன் எல்எஸ்டி. ஸோ அர்ஜுன் டெண்டுல்கருக்கு அங்க போனா மும்பை இந்தியன்ஸ்ல கிடைச்ச வாய்ப்பை விட இந்த சீசன் ஃபுல்லாவே அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். ஸோ அப்படி கிடைச்சதுன்னா ஒரு நல்ல ஒரு, இப்போ இந்த கோவா டீமுக்காக சூப்பரா போல் பண்ணிட்டு இருந்தாரு, ஒரு நல்ல ஒரு இதுல இருந்தாரு ரிதம்ல. ஸோ கண்டிப்பா அங்க போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பெரிய பெர்ஃபார்மன்ஸ்லாம், ஒரு நல்ல சூப்பர் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நாங்க கேட்கவே இல்லை. ஒரு 10 விக்கெட், நல்லா ஒரு எக்கனாமில ஒரு 7 எக்கனாமில ஒரு 10 விக்கெட். ஏன்னா அர்ஜுன் டெண்டுல்கர் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்னு ஒரு சான்ஸ் கொடுத்தா 2 ஓவருக்கு மேல ஒரு போட்டு நான் பார்த்ததே இல்லை. 3 ஓவர் தான் போடுறாரு. 4 ஓவர் கண்டினியூவா என்னால போட முடியுன்றது அர்ஜுன் டெண்டுல்கர் ப்ரூவ் பண்ணிட்டு, அதுல ஒரு ஆள் வந்து ஒரு 8 to 8.5 எக்கனாமில ஒரு 8 விக்கெட் எடுத்தா கூட பெரிய விஷயம் தான் எல்எஸ்சிக்கு. பேட்டிங்ல கூட அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அஷத் கான் மாதிரி ஒரு ரோலை பண்ணாருன்னா கூட போதும் எல்எஸ்சிக்கு. எங்கேயாவது ஒரு மேட்ச்ல வந்து லோவர் ஆர்டர்ல வந்து அடிச்சு கொடுத்து அந்த மாதிரி பண்ணா கூட எல்எஸ்சி அவர் வந்து அதுக்கப்புறம் ட்ரெஸ் பண்ணி எடுத்துன்னு வருவாங்க. நம்ம ஒரு சில முக்கியமான பிளேயர்ஸ் நம்ம விட்டுட்டோம் எல்எஸ்சியில, லைக் மோஷின் கான், மயங்க் யாதவ், இவங்கெல்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல. ஒரு காலத்துல வந்து இந்தியாவோட நெக்ஸ்ட் ஜென் பவுலர்ஸ்ன்னு சொல்லப்பட்ட பிளேயர்ஸ் அடுத்து ஒரு 2-3 சீசன் காணாம போயிட்டாங்க. இல்ல, ஒரு இன்ஜுரி போன சீசன்ல அவங்களுக்கு பலத்த அடி வாங்கினது அந்த இன்ஜுரியில தான். யங்ஸ்டர்ஸ் நம்பி நல்லா க்ரூம் பண்ணி நல்லா பட்டை தீட்டி வச்சிருந்தாங்க. போன சீசன் அவங்களுக்கு ஃபுல்லா அந்த இன்ஜுரியிலேயே போயிருச்சு. இல்லைன்னா ஒரு நல்ல டீம் தான், ஆக்ஷன் நல்லா டெவலப் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த வருஷம் இன்ஜுரி தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்மளே சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஆன் பேப்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இல்லாத மாதிரி தெரியும், பட் இன்ஜுரி ஃப்ரீயா இருந்தாங்க அப்படின்னா இந்த டீம் நம்மளெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பெரிய பெரிய மேட்சஸ் எல்லாம் வின் பண்றதா இருக்கட்டும், ஆனா ஸ்ட்ராட்டஜிக்கலா நிறைய மூவ் பண்ணுவாங்க. சோ பாப்போம் என்ன பண்றாங்க அப்படிங்கறத. எனக்கு ஷமி மேல நம்பிக்கை இருக்குது. மீதி வந்து எனக்கு ஆயுஷ் பதோனி அவங்களா கொஞ்சம் அடிச்சு கொடுத்துருவாங்க. நிக்கலஸ் பூரன் கேள்விக்குறி. ஷபாஸ் அகமது இருக்காரு, அவங்களாம் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஷபாஸ் அகமதுக்கெல்லாம், அப்துல் சமது, ஷபாஸ் அகமது இவங்கெல்லாம் நல்ல பிளேயர்ஸ். வேற டீமுக்கு வந்தா ரெகுலர் ஸ்டார்டரா இருந்திருப்பாங்க. இவங்க சமதெல்லாம் வந்து கடைசி கட்டத்துலதான் கொண்டு வந்தாங்க டீமுக்குள்ளேயே, அது வரைக்கும் கொண்டு வரல. ஷபாஸ் அகமது போன வருஷம் 2 மேட்ச் என்னவா விளையாண்டாரு. அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. எல்எஸ்ஜியோட டாக்டிக்கல் இது பிளண்டர்ஸ் அதெல்லாம் போன வருஷம் பண்ணதெல்லாம். ஆனா கிளிக் ஆயிட்டா நல்லா இருக்கும் எல்எஸ்சிக்கு. ஏன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் சிரமப்படுவாங்க. எல்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கிளிக் ஆகணும் எல்எஸ்சிக்கு. அங்கிருந்து ஃபைனலி ஒன் லாஸ்ட் டீம் ரிமைனிங்,
டெல்லி கேபிட்டல்ஸ் கொஞ்சம் சுமாரான சீசனா அமைஞ்சது. பட் நல்லா சூப்பரா செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸ்குவாடு. மொதல் மேட்ச் எல்எஸ்டி கூட எக்கனால் ஆடுறாங்க லக்னோல. அடுத்து அவங்களுடைய ரெண்டாவது போட்டி மும்பை இந்தியன்ஸ்க்கு எகென்ஸ்டா டெல்லியில ஒரு ஆஃப்டர்நூன் கேம். மூணாவது கேம் பார்த்துட்டீங்கன்னா அகேன்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ், அதுவும் டெல்லியில தான் நைட் கேம் ஆடுறாங்க. கடைசியா இந்த பேஸ்ல கடைசி மேட்சஸ் யார் கூடனா சிஎஸ்கே கூட சேப்பாக்ல ஆடுறாங்க. ஸோ டெல்லிக்கு இந்த ஷெட்யூல் எப்படி இருக்கு, எப்படி அமைஞ்சிருக்கு, வித் டீம் நல்லா போகுமா, இல்ல எப்படி ஒரு ஸ்லாப்பி ஸ்டார்ட் தான் இருக்குமா, இல்ல சூப்பரான ஸ்டார்ட் இருக்குமா, இல்ல ரெண்டும் இல்லாம ஒரு சுமாரான ஸ்டார்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? டிசி எல்எஸ்டி வந்து அதுல தெரிஞ்சிடும் டிசிக்கு வந்து எப்படி ஒரு ஸ்டார்ட் என்னன்னு. யாரு ஓப்பனிங் காம்பினேஷன் அது ஒரு கேள்வி. அபிஷேக் போரல் கேஎல் ராகுலா, பிருத்திஷா கேஎல் ராகுலா, இல்ல பிருத்திஷா அபிஷேக் போரலா, நீங்க முக்கியமான ஆளே பத்துமணி சங்கா இருக்காரு. இவரு இங்கிலாந்து பென் டக்கெட், அவரு மிடில் வந்துருவாரு நினைக்கிறேன். தெரிஞ்சு அவரு மிடில் ஆர்டர் பேக்கப் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பிருத்திவிஷா வச்சிருக்கீங்க, கேஎல் ராகுல், நிஷங்கா வச்சிருக்கீங்க, அபிஷேக் போரெல்லாம் வச்சிருக்கீங்க. அப்படிங்கும் போது இதுல 3 பேர் எங்கேயோ நீங்க டாப் 3ல செட் பண்ணும்போது டக்கெட்டுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்க மிடில் ஆர்டர் தான் டக்கெட்டை தள்ளி ஆகணும். எனக்கு வந்து ராகுலோட பொசிஷன் ரொம்ப ஒரு கீ ஃபேக்டர். ராகுலோட பொசிஷன் நிதிஷ் ராணா இருக்கிறாரு, எனக்கு அதனால சாலிட் நம்பர் 3. நான் அதுல கை வைக்க மாட்டேன். ராணா நம்பர் 3. அது வந்து ராகுலுக்கு ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்கும். ஓப்பனிங் நம்பர் 4 எங்க வேணா மாத்தி மாத்தி ஆடிக்கலாம். டேவிட் மில்லர் மில்லர் இருக்காரு. உங்களுக்கு அசுதோஷ் சர்மா தான் இருக்காருங்க. ஆமா, அசுதோஷ் இருக்காரு, விப்ராஜ் நிகம் இருக்காரு, இன்னும் சில யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே, நிதிஷ் ராணா இருக்காரு, இன்னொரு யங்ஸ்டர் இருக்காரு அந்த கேப்ல. இன்னொன்னு பாத்துட்டீங்கன்னா ஆகிப் நபி, அவரும் இந்த சூப்பரான சீசனோட வராரு. அவருக்குமே உள்ள வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஹேமந்த் மதானிக்கு ஒரு பெரிய தலைவலி என்னன்னா பிளேயிங் 11 செட் பண்றது. நீங்க வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு அடுத்து நல்ல ஒரு பிளேயர்ஸ் வந்து ஒரு 14 பிளேயர் பக்கம் உங்களுக்கு பிளேயிங் 11லே டிசர்விங் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் தான் இருக்காங்க. நீங்க யாரை எங்க ஆட வைக்கணும் அப்படிங்கறத ஹேமந்த் பதானிக்கே ஒரு தலைவலி. நட்ராஜன் ஆட வைப்பாங்களா, இல்ல ஆகிப் நபியோட போவாங்களா, ஸ்டார்க்க உள்ள ஆட வைப்பாங்களா அப்படிங்கறது எல்லாமே. ஸ்டார்க் ஆடி நட்ராஜனும் ஆடி இருந்தாங்கன்னா உங்களுக்கு 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆயிரும். ஸோ இதை எல்லாமே அவங்க யோசிக்கணும். நிறைய ஃபேக்டர்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்த உடனே லக்னோல ஆடிடுறாங்க. அதுக்கடுத்து டெல்லியில கொஞ்சம் ஸ்பின் ஆகும். மும்பை இந்தியன்ஸ் மாதிரியான ஒரு பெரிய டீம் எகென்ஸ்டா, பெரிய ஸ்ட்ராங்கான டீம் எகென்ஸ்டா ஆடணும். அடுத்து எகெயின் டெல்லியில குஜராத் டைட்டன்ஸ்க்கு எகென்ஸ்டா, அதுக்கப்புறம் சேப்பாக் நல்ல ஒரு பேட்டிங் கண்டிஷன்ஸ்ல போய் நல்லா ஆடணும், பேட்டிங் நல்லா ஆடணும். ஸோ எப்படி இருக்க போது, எவ்வளவு மேட்ச் வின் பண்ணுவாங்க? என்ன பார்த்தா நீ டிசி கேன் அப்செட் எம்ஐ. அதுல நான் சாலிடா சொல்லுவேன். டிசி கேன் அப்செட் எம்ஐ. அது முதல் 2 மேட்ச் போயிட்டா கப்பு கிடையாது. நான் அதையும் சொல்லிடுறேன். மும்பைக்கு 2வது மேட்ச் ஜெயிச்சிட்டா மும்பை இந்தியன்ஸ் கப்புக்கான கனவு காணலாம். 2வது மேட்ச் தோத்துட்டா கப்பை மறந்துருங்க. 6வது வருஷம் கூப்பு தான் இது. டிசிக்கு வந்து எம்ஐ, இது எல்எஸ்சி கேன் பி ஃபேவரட்ஸ் டு வின். ஜிடி வந்து அவங்களோட டாப் செட் ஆகலன்னா இவங்க கட்டிடலாம். அவங்க டாப்பை கட்டிட்டாங்கன்னா இவங்க கிங்கு. டாப்பை கட்டலைன்னா கஷ்டம். சிஎஸ்கே வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. இந்த பேட்டிங் பஸ்டில் பாப்பு அந்த ஒரு ஃபேக்டரு. பாப்பு, விப்ராஜ், குல்தீப் ஒரு மாதிரி ஸ்பின் அங்க எடுக்காது. அந்த மேட்ச் பகல் மேட்சான்றது மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். ஆமா, ஈவினிங் நைட் மேட்ச் தான். இவங்க ஏதாவது ரன்னை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்பின் செக் பண்ணலாம், அதாவது ஐடியா பண்ணாங்கன்னா உண்டு. அதுக்கு வந்து சென்னை வந்து கொத்தி போடணும். இல்ல, எனக்கு தெரிஞ்ச இந்த ஏப்ரல்ல டியூ வர ஆரம்பிச்சிடும், ஹியூமிடிட்டி நல்லா இருக்கும். டியூ வர ஆரம்பிச்சிரும். வித் அந்த இப்ப ஸ்பின்னர்ஸுக்குமே பெருசா செட் ஆகல. இந்த வேர்ல்ட் கப் பாத்துட்டீங்கன்னா ஸ்பின்னர்ஸை போட்டு பொழந்தாங்க. இங்க விளையாண்ட எல்லா மேட்சுமே ஸ்பின்னர்ஸ் அடி வாங்கினாங்க. அப்படிங்கும் போது டியூ வந்துச்சுன்னா ஸ்பின்னர்ஸ் நீங்க வந்து 9க்கு கீழே எக்கனாமி இருக்கவே முடியாது. நீங்க 2 மெயின் ஸ்பின்னர்ஸ் ஆட போறீங்க. அக்ஷர் அண்ட் குல்தீப் 2 பேர் இருக்காங்க. அப்படிங்கும் போது 2 பேர்த்தையும் நீங்க 4 ஓவர் யூஸ் பண்ணி ஆகணும். அந்த 8 ஓவர்ல இங்க ஒரு பிளான் இருக்கு. அவங்க வந்து ஸ்டார்க்கு இல்லைன்னா ஸ்டார்க்கு பதிலா இங்கீடிய கொண்டு வரலாம். ஸ்லோ பால் ஸ்பெஷலிஸ்ட். அந்த பிச்சில் கொஞ்சம் ஸ்லோ பால் போட்டு கொஞ்சம் ரேட்டில் பண்ணலாம். இங்கீடி சென்னையோட கண்டிஷன்ஸ் ஓரளவு அவருக்கு தெரியும். அவர் வச்சு இவங்க ஸ்லோ பால்ல கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு இது பண்ணலாம். ஸ்டார்க்கை கூட அவங்க வெளியே எடுத்துட்டு கூட அந்த ஒரு கேம்பிள் பண்ணலாம். ஏன்னா பேஸ் பவுலிங் அவங்க கிட்ட நல்லா இருக்கு. நட்டு இருக்கிறாப்புல, முகேஷ் குமார் இருக்கிறாப்புல, அது இல்லாம ஜுஸ்மந்த் சமீரா இருக்காப்புல, நடராஜா, அகிப்தார்லாம் வச்சு கூட அவங்க மெயின்டைன் பண்ணலாம்.
இல்ல அக்கிம்தார் வந்து ஃபுல் சிஎஸ்கே பேஸ் தான். அக்கிம்தார் வந்து ஃபுல் ரா பேஸ் தான். நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. லுங்கிங்கிடி வச்சு போடலாம். லுங்கிங்கிடி நோன் ஃபார் ஸ்லோவர் பால்ஸ் இங்க கொஞ்சம் நல்லா எடுபடும், போடலாம் நல்லா. அந்த ஸ்லோவர் பால்ஸ் பிராவோ மாதிரி ஒரு இடத்துல வந்து அதை யூஸ் பண்ணலாம் டிசி. ஸோ நீங்க சொன்ன அந்த பாயிண்ட், ஸ்டார்க்கு பதிலாக கூட நீங்க அப்படியே டைரக்டா ஸ்வாப் பண்ணி எடுத்துட்டு வரலாம் ஒரு மேட்ச் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸுக்கு. ஸோ டெல்லி என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஷெட்யூல். 10 டீம்ஸ்க்கும் இதான் அமைஞ்சிருக்கு. ஒரு சில டீம்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கே எதுக்கு ஆப்பனன்ஸ் வென்யூஸ் இதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு சில டீமுக்கு கொஞ்சம் ஸ்லாப்பியா இருக்கு. ஒரு சில டீமுக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்கு. ஆர்சிபி மேலே டீம்ஸுக்கு நல்ல கேப்பும் கிடைச்சிருக்கு. நல்லா ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு முடிஞ்சு ஒரு 7 நாள் கேப், அப்புறம் ஒரு 5 நாள் கேப் அந்த மாதிரி ஆடுறாங்க. சில டீம்ஸ்க்கு தொடர்ந்து டிராவல் இருக்கு. மும்பை மாதிரியான டீம்ஸ்க்கு தொடர்ந்து டிராவல்லே இருப்பாங்க. சில டீம்ஸ்க்கு நீங்க பஞ்சாப் மாதிரியான டீம்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபுல்லா நல்லா பெரிய பெரிய கடப்பார ஆப்பனன்ஸா வராங்க. ஸோ பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பேஸ் டீம் எப்படி செட் பண்றாங்க, டீம் எங்க ஃபினிஷ் பண்றாங்க. இதை பொறுத்துதான் அடுத்தடுத்த மேட்சஸ் எல்லாம் வரும்போது எப்படி ஆட போறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இனிஷியலா இந்த டோனை யாரு செட் பண்ண போறாங்கிறதுக்கான ஷெட்யூல் இப்போ வந்திருக்கு. ஸோ அடுத்த ஃபேஸ் ஆஃப் ஷெட்யூல் வரும்போது அடுத்த எந்தெந்த டீம் எப்படி ஆடுறாங்க, இந்த லீக் எப்படி அமையுங்கிறத நம்ம ஓரளவுக்கு கணிச்சு சொல்ல முடியும். ஸோ பார்ப்போம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வருஷம் 16 மேட்சஸ் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு டீமுக்கும். அதுவும் அடுத்த ஷெட்யூல் வரும்போது தான் தெரியும், கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ காத்திருப்போம். எலெக்ஷன் டேட்ஸ் வந்த உடனே நமக்கு அந்த ஷெட்யூலும் நமக்கு கிடைக்கக்கூடும். ஸோ அதுல நம்ம எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது டிகான் SPD. ஸோ அடுத்து இன்னும் வரப்போற IPL வீடியோஸ்க்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.